நாம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம், ध्यान के लिए लिया गया वो वचन அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், प्रेरितों की पुस्तक 2रा अध्याय, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அவருடைய 17வது வசனத்தை வாசிப்போம். प्रेरितों के अध्याय 2रा अध्याय 17 वचन. கடைசி நாட்களில் अंत के दिनों में நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். मैं अपना आत्मा सब मनुष्यों पर उंडेलूंगा. நான் ஆவியை உங்கள் மீது ஊற்றும் போது मैं जब अपनी आत्मा तुम पर उंडेलूंगा, உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். तुम्हारे बेटे और तुम्हारी बेटियां भविष्यवाणी करेगी. உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். तुम्हारे जवान दर्शन देखेंगे உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். और तुम्हारे पुरनिये स्वप्न देखेंगे. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நடக்கக்கூடிய காரியங்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र आत्मा के आने पर होने वाली संभावना यहाँ पर लिखा गया है. குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். तुम्हारे बेटे और तुम्हारी बेटियां भविष्यवाणी करेगी. வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் அடைவார்கள். और तुम्हारे जवान दर्शन देखेंगे. மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். और तुम्हारे पुरनिये स्वप्न देखेंगे. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது வேறு, भविष्यवाणी कहना अलग है, தீர்க்க தரிசனம் அடைவது வேறு. दर्शन देखना अलग है. அப்ப தீர்க்க தரிசனத்தின் ஆவி எவர்களுக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார்கள். जिसके अंदर भविष्यवाणी की आत्मा है वो भविष्यवाणी करेंगे. வாலிபர்கள் தீர்க்க தரிசனத்தை அடைவார்கள். लेकिन जवान दर्शन को देखेंगे. அவர்கள் தரிசனம் பார்க்கிறார்கள். वे दर्शन देखेंगे. மூப்பர்கள் சொப்பனம் பார்ப்பார்கள். और पुरनिये स्वप्न देखेंगे. இன்னைக்கு अनेक விசுவாசிகள் 40 வருஷம் 50 வருஷம் சபைக்கு வந்தாலும் आज कई विश्वासियां भले 40-50 साल से कलीसिया में आते हैं, சொப்பனம்னா என்ன தரிசனம்னா என்னங்கிற அறிவு இல்ல. अभी तक सपना क्या होता है, दर्शन क्या होता है, इसका कोई जानकारी नहीं है. சொப்பனங்கள் இருப்பாங்க, सपना देखा होगा, ஆனா சொல்றது நான் ஒரு தரிசனம் கண்டேன், நான் ஒரு தரிசனம் கண்டேன். लेकिन कहते हैं कि मैंने दर्शन देखा, दर्शन देखा. தரிசனம் வேறு சொப்பனம் வேறு. दर्शन अलग है, सपना अलग है. அப்ப சொப்பனம் என்பது सपना जो होता है, கர்த்தர் நமக்கு தருகிற சொப்பனம், परमेश्वर हमको जो देता है वो सपना நம்மை கண்டித்து உணர்த்துவதற்கு அல்லது நமக்கு ஒரு பாதுகாப்பை உண்டாக்குவதற்கு அல்லது நம்மை எச்சரிப்பதற்கு சில சொப்பனங்களை காண்பிக்கிறார். हमें चेतावनी देने के लिए, हमें सुधारने के लिए, हमें डांटने के लिए, हमें सही रास्ते में ले जाने के लिए दिखाता है. அப்ப சொப்பனம் பார்க்காதவர்கள் ஒருவரும் இல்ல. कोई भी न होगा जो सपना न देखता होगा. எல்லாரும் சொப்பனம் பார்க்கிறார்கள். सब कोई सपना देखते हैं. சில எப்பமாவது ஒரு நாள் சொப்பனம் பார்ப்பார்கள். कुछ लोग होते हैं जो कभी कभार एक बार कभी सपना देख लेते हैं. சில என்றைக்காவது ஒரு சொப்பனம் பார்ப்பார்கள். कुछ लोग कभी कभार वैसे ही सपना देखते हैं. அப்ப தினமும் சொப்பனம் பார்க்கிறவர்களும் இருக்கிறார்கள். कुछ लोग होते हैं जो रोज सपना देखते हैं. அப்ப சொப்பனம் பார்க்கிறவர்கள் जो रोज सपना देखते हैं, எல்லா சொப்பனமும் தேவனால் நமக்கு உண்டானது என்று நம்ப கூடாது. ये भरोसा नहीं करना चाहिए कि सारी सपना परमेश्वर के द्वारा दिखाई जा रहा है. சொப்பனம் என்பது ஆவியானவர் சில சொப்பனங்களை கொடுக்கிறார். कुछ सपनाएं पवित्र आत्मा जी देता है, சில சொப்பனங்கள் சாத்தானால் உண்டாகிறது. कुछ सपनाएं शैतान के द्वारा दिखाया जाता है. சில சொப்பனங்கள் தொல்லையின் திரட்சியினால் உண்டாகிறது. कुछ सपनाएं हमारे अंदर की थकावट या समस्या के कारण होती हैं. ஆவியானவர் கொடுக்கிற சொப்பனத்திலே पवित्र आत्मा जी जो सपना दिखाता है, ஒரு எச்சரிப்பு உண்டாகிறது, ஒரு உணர்த்துதல் உண்டாகிறது, கர்த்தர் அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கிறார். उसमें एक चेतावनी होती है, आने वाली बातों को बताता है, आने वाली खतराओं से हमें बचाता है. சாத்தானால் கொடுக்கப்படுகிற சொப்பனம் அது நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் பிரச்சனையும் அழிவையும் உண்டாக்குகிறது. शैतान के द्वारा जो सपना दिखाई देता है वो नष्ट, कष्ट और उपद्रव, तकलीफ को उत्पन्न करता है. தொல்லையின் மிகுதினால் சொப்பனம் உண்டாகிறது. थकावट के अधिक होने से भी सपना होती है. அப்ப நன்றாக புரிந்து கொள்ளணும். अच्छी तरह से ध्यान दीजिए. சொப்பனம் என்பது 3 விதங்களில் உண்டாகிறது. सपना 3 प्रकार की सपना होती है. ஆவியானவர் தருகிற சொப்பனம் வேறு, पवित्र आत्मा जी के द्वारा दिया जाने वाला सपना अलग है. சாத்தான் தருகிற
கொடுக்கிற சொப்பன வேறு, शैतान के द्वारा दिया जाने वाला सपना अलग है, தொல்லையின் திரட்சினால் உண்டாகிற சொப்பன வேறு, थकावट की बहुतायत से होने वाली सपना अलग है। பகல் முழுசும் ஒரு சில காரியங்களை குறித்து அப்படியே வேதனைப்பட்டு இருப்பாங்க। जब दिन भर किसी एक ही बात को सोच सोच कर बड़े तकलीफ उठाते हैं, ஒரே காரியத்தை நினைத்து கஷ்டப்படுவார்கள்। एक ही बात को सोच सोच कर फिर जाते हैं। இப்படி ஒரே காரியத்தை குறித்து சிந்தித்து சிந்தித்து जब एक ही बात को सोच सोच कर दोहराते रहते हैं, அந்த இடைவிடாத சிந்தனையினாலே बिना छोड़े वो विचार करते रहते हैं, அந்த சிந்தைகள் எல்லாம் சிறு மூளையில போய் அடைந்து वो सारा विचार छोटे भेजे में जाकर बैठ जाता है। அந்த சிறு மூளை பாதிக்கப்பட்ட அளவுக்கு சிறு மூளையின் அந்த வேதனை நிரப்பி ओ बेजे में जाकर वो बात बस जाता है। நாம் நித்திரை செய்யும் போது और सोते समय அந்த சிறு மூளை பாதிக்கப்பட்ட நம்முடைய வேதனைகள் கஷ்டங்களை हमारा जो भी दर्द है, तकलीफ है, दुख जो बेजे में बसा गया है, அந்த சிறு மூளை பெருமூளைக்கு அனுப்பி வைக்கிறது। वो छोटा भेजा जो है वो बड़े भेजे को भेजता है। இது பகல் முழுசும் நாம் நினைக்கிற கஷ்டப்படுகிற சிந்தித்துட்டே இருக்கிற காரியம் ராத்திரி பெருமூளைக்கு அனுப்பி வைத்து சொப்பனமாக வெளிப்படுகிறது என்று சயின்டிஸ்டுகள் சொல்லுகிறார்கள்। ऐसे वैज्ञानिक लोगों का कहना है कि दिन भर हम जो सोचते हैं, दिन भर जो भी हम जिस बात को बहुत ही दोहराते रहते हैं, विचार करते हैं, वो सारी बातें छोटे भेजे में जाकर बड़े भेजे को बेचा जाता है। இது ஒரு சொப்பனம் और उसके द्वारा सपना आती அப்ப है। சொப்பனங்கள்ல பல விதங்கள் இருக்கிறது। सपना में कई प्रकार हैं। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே நம்ம சொப்பனம் பார்க்கிறவர்களா இருக்க கூடாது। आज के दिन परमेश्वर के लोग हम सपना देखने वाले न हो। சிலர் சொல்வார்கள் பகல் கனவு காணுகிறார்கள்। कुछ लोग दिन का सपना देखते हैं। பகல் கனவு காண்பதனால ஒண்ணும் இல்ல। दिन का सपना देखने से कुछ भी नहीं होगा। தானியேல் சொப்பனத்துக்கு வியாக்கியானம் சொல்லுகிற மனுஷனா இருந்தார்। दानियेल जो है सपने का अर्थ बताने वाला व्यक्ति था। வியாக்கியானம் பண்ணுகிறார், उसका अनुवाद करता था। சொப்பனத்தையும் சொல்லி சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லுகிறார்। सपना भी बताता था, सपने का अर्थ भी बताता था। யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவனா இருந்தார்। यूसुफ भी सपने का अर्थ बताता था। அப்ப வியாக்கியானம் என்று சொல்லும்போது अनुवाद कहते समय பரிசுத்த ஆவியானவராலே அந்த வரங்கள் அருளப்படுகிறது। पवित्र आत्मा जी के द्वारा वरदान दिया जाता है। அந்த வரங்கள்ல ஒன்று வியாக்கியான வரம்। उस वरदान में से व्याख्यान करने वाली एक वरदान है। அந்த அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த அந்நிய பாஷைக்கு விளக்கங்களை ஒரு பகிர்ந்து கொடுக்கிறார்। अन्य भाषा में बातें करते समय उसका अर्थ बताना। अन्य பாஷைகளுக்கு அர்த்தத்தை சொல்லுகிறவர்கள் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறார்கள்। अन्य भाषा में अर्थ बताने वाले उस भाषा का अनुवाद करते हैं। அர்த்தம் சொல்லுகிறவர்கள் अर्थ बताने वाले சொப்பனத்தை நாம் சொன்னா சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவார்கள்। सपना बताएंगे तो अर्थ बताते हैं। அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவர்களுக்கும் அவர்களுக்குள்ளே தேவ ஆவி இருக்கணும்। लेकिन जो सपने का अर्थ बताते हैं उनके अंदर भी परमेश्वर की आत्मा होना चाहिए। அப்ப தேவ ஆவியை பெற்றவர்கள் அர்த்தம் சொல்லும்போது சரியாய் சொல்லுவார்கள்। जो सपने का अर्थ बताते हैं वो पवित्र आत्मा जी के द्वारा बताए तो वो सही निकलता है। ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பலவிதமான சொப்பனங்கள் நம்மை வந்து தாக்குகிறது। हमारे जीवन में भी कई प्रकार की सपनाएं आकर हमें सताती हैं। சொப்பனத்தையே நம்பி சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது। केवल सपने पर ही आधारित होकर नहीं जीना है। அந்த சொப்பனத்தையே நம்புகிறவர்கள் சொப்பனத்தையே சார்ந்து வாழ்கிறவர்கள் வாழ்க்கையிலே கெட்டு போகிறார்கள்। जो सपने पर भरोसा रखते हैं, सपने पर आधारित हो जाते हैं, वे लोग बिगड़ जाते हैं। சாத்தானால் சொப்பனம் வரும்போது जब शैतान के द्वारा सपना आता है, அந்த சாத்தானால் வருகிற சொப்பனத்தினால வாழ்க்கையிலே அழிவுகள் உண்டாகிறது। शैतान के द्वारा जो सपना दिखाया जाता है उसी के द्वारा नष्ट भी होता है। ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, ஒரு டாக்டர் இருந்தார், एक डॉक्टर जी थे, அவருக்கு ஒரு மகள் இருந்தார்। उसका एक बेटी था। அவன் மகளை நல்லா படிக்க வச்சாரு, अपनी बेटी को खूब पढ़ाया। நல்லா படிக்க வச்சு बहुत पढ़ाने के बाद பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுத்தார்। लड़की का शादी करवाया। திருமணம் செய்து கொடுத்த போது बेटी का जब शादी हो गया, நிறைய வருஷங்கள் ஆயிட்டு ஆனா அவங்களுக்கு குழந்தை இல்ல। कई साल बीत गए लेकिन उनको बच्चा नहीं था। ஒரு கர்ப்பம் உண்டாகிறது, गर्भ तो हो रहा था। ஒரு 3 மாசம் 4 மாதம் வரும்போது 3
महीने 4 महीने के बाद அவள் ஒரு சொப்பனம் காண்கிறாள். वो एक सपना देखती थी। சொப்பனம் பார்க்கும்போது सपना देखने पर ஒரு பெரிய காளமாடு வந்து एक बहुत बड़ा भैंस आकर அவ வயித்துல வந்து மோதிர மாதிரி சொப்பனம் பார்க்கறா. ऐसे सपना देखती थी कि उसके पेट पर आकर ठकरा रहा है। அந்த காளமாடு வந்து வயித்துல மோதிர மாதிரி சொப்பனம் கண்ட பிறகு जैसे ही वो सपना देखती थी कि उसके पेट में आकर टकरा रहा है, வயித்துல இருக்க பிள்ளை அழிஞ்சு போகுது. बच्चा जो है गर्भपात हो जाता है, திரும்ப குழந்தை உண்டாகுறா. फिर से बच्चा होता है, திரும்ப ஒரு 3-4 மாசம் ஆகும்போது फिर 3-4 महीने के बाद ஒரு பெரிய சொப்பனம் பார்க்கறா. फिर से सपना देखती है। சொப்பனத்துல பெரிய மொரட்டு மீசை வச்சுட்டு ஒருத்தன் வரான். सपने में उसने देखा कि एक जाड़ा मूछी रखा हुआ एक भयानक व्यक्ति आया। அவன் கையில ஒரு கத்தியை கொண்டு வந்து அவன் வயித்துல குத்துற மாதிரி தெரியுது. वो हाथ में एक छुरी रखा हुआ है और उसके पेट में घुसाड़ दिया। அப்ப மொரட்டு மீசை வச்சுட்டு ஒருத்தன் கத்தியை கொண்டு வரான், அவன் வயித்துல குத்துற மாதிரி தெரியுது, கலஞ்சு போயிருது பிள்ளை. जो क्रूर सा व्यक्ति एक मोटा मूछ रखे बड़े भयानक दिखाया हुआ व्यक्ति जब पेट में चाकू मारा तो वो बच्चा गर्भपात हो गया। அது சொப்பனம் கண்டவன குழந்தை அழிஞ்சு போகுது. सपना जैसे ही देखती थी वो गर्भपात हो जाता था। திரும்ப குழந்தை உண்டாகுறா. फिर से बच्चा हुआ, 2-3 மாதம் ஆகும்போது திரும்ப ஒரு சொப்பனம் காண்றா. फिर से 3-4 महीना हुआ, फिर से सपना देखी। குளிச்சிட்டு இருக்க மாதிரி சொப்பனம் காண்றா. ऐसा देखने लगी जैसे वो नहा रही है। குளிச்சிட்டு இருக்கும் போதே பாத்ரூம் இடிஞ்சு விழுற மாதிரி சொப்பனம் பார்க்கறா. ऐसा सपना देखी कि नहाते समय बाथरूम टूट कर गिर गया। பாத்ரூம் உடைஞ்சு விழுது. बाथरूम टूट कर गिर गया। அப்படி சொப்பனத்தை கண்டு முழிச்ச உடனே ऐसी जब वो सपने से जाग कर उठी, வயித்துல இருக்க பிள்ளை கழிஞ்சு போயிருது. बच्चा गर्भपात हो गया। அப்ப இப்படி கெட்ட சொப்பனம், ऐसी बुरी सपनाएं, இப்படிப்பட்ட சாத்தான் கொடுக்கிற சொப்பனங்கள், ऐसे शैतान के द्वारा दिए जाने वाली सपनाएं ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அழிவை உண்டாக்குகிறது. किसी इंसान के जीवन में नुकसान लाता है। நமக்கு வருகிற சொப்பனங்கள் சாத்தானால் உண்டாகிறதா தேவ ஆவியானவரால் உண்டாகிறதா என்கிற அறிவு நமக்கு வேண்டும். हमें जो सपना दिखाई देता है ये परमेश्वर के द्वारा, पवित्र आत्मा के द्वारा दिया जा रहा है या शैतान के द्वारा दिया जा रहा है, इसका ज्ञान होना जरूरी है। இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டார். इतने तकलीफ के बीच में उन्होंने मसीह के बारे में एक दिन सुना। தேவனுடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு परमेश्वर के यीशु मसीह के नाम से उद्धार पाकर परमेश्वर के भवन में जोड़ी गई। அவர் நல்ல ஒரு விசுவாசியாய் வாழ்ந்த பிறகு वो जब एक अच्छी विश्वासी हो गई, கர்த்தர் இந்த சகோதரிக்கு இப்பொழுது 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். परमेश्वर उस बहन को 2 बच्चा दिया है। அப்ப अभी சொப்பனங்களை கொடுத்து கொடுத்து இன்னைக்கு அநேகருடைய குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கிறான் பிசாசு. शैतान कई परिवार में सपना दिखा दिखा कर नष्ट कर रहा है। சில வாழ்க்கையில कुछ लोगों के जीवन में இப்படிப்பட்ட சொப்பனத்தினால பின்மாற்றங்கள் உருவாகிறது. ऐसी सपना के द्वारा पीछे हटना भी होता है। சாத்தான் கொடுக்கிற சொப்பனத்தினால முதலாவது உண்டாவது சரீர ஆரோக்கியம் கெட்டு போகுது. शैतान के द्वारा दिए जाने वाली सपना में ये अपना शरीर बिगड़ जाता है। ராத்திரி சொப்பனம் வரும். रात को सपना मिलेगी, ஆமா, ஒரு ஆள் உருட்டுக்கட்டையை போட்டு நம்ம போட்டு அடிச்ச மாதிரி இருக்கும். ऐसा दिखेगा कि एक व्यक्ति बड़ा डंडा रख के हमें मार रहा है। தொண்டையை போட்டு நெரிப்பான். ऐसा लगेगा कि हमारा गला कोई दबा रहा है। எவ்வளவுதான் கத்தணும்னு பிரயாசப்பட்டாலும் நம்ம வாயிலிருந்து சத்தம் வராது. कितना भी चिल्लाने की प्रयास करे लेकिन आवाज बाहर नहीं निकलेगा। காலையில எழும்புனா सुबह उठोगे உடம்பெல்லாம் வலி, पूरा शरीर में दर्द, தொண்டையில இருந்து சத்தம் வராது. गले में आवाज नहीं निकल रहा है। இதெல்லாம் சாத்தம் கொண்டு வர சொப்பனம். यही शैतान का सपना। இப்ப நம்ம சொப்பனத்துக்கு அர்த்தம் கண்டுகொள்ளணும். सपने का अर्थ हमें जान लेना है। சாத்தானால் உண்டாகிற சொப்பனம் முதலாவது சரீர ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. शैतान के द्वारा ले आने वाली सपनाएं जो है वो हमारी शरीर की आरोग्यता को बिगाड़ देती हैं। ரெண்டாவது சாத்தான் கொண்டு வருகிற சொப்பனத்தினாலே दूसरा जो शैतान के द्वारा दिए जाने वाली सपना வாழ்க்கையில பின்மாற்றம் உண்டாகுது. जीवन में पीछे हटना होता है। வாழ்க்கையில பின்மாற்றம் உண்டாகுது. जीवन में हम पीछे हट जाते हैं। ஒரு பூஜாரி குடும்பம் இருந்தது. एक पुजारी का परिवार था। உங்களுக்கு புரியும்படியா நான் கதை சொல்லிட்டு இருக்கேன். मैं आपको समझाने के लिए कहानी बता रही हूँ। பூஜாரி, एक पुजारी, அவர் வந்து நம்ம ஊர்ல எல்லாம் பூநூல் போட்டிருக்க பூஜாரி நீங்க பார்த்திருப்பீங்க. आप लोग ने देखा होगा कि जो पुजारी लोग जो होता है वो फूल पहने होते हैं। அந்த நூல் பூநூல் போட்டிருப்பாங்க. वो ये डोरी जैसा धागे डाले रहते हैं। அப்படி பூநூல் போட்டு பூஜாரி, ऐसे फूल का धागा पहने हुए लोग पुजारी, அவ்வளவு பெரிய பூஜை பண்ணி கொண்டு இருக்கிறவர்கள், जो बड़ा बड़ा पूजा करता था, அவளுக்கு மகளுக்கு திருமணம் செய்யணும். उसको अपना बेटी का शादी कराना था। திருமணம் செய்ய வேண்டும். शादी कराना था। ஆனா
அவரு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு. लेकिन वो खुद पूजा कर रहा है, ஆனா உங்க மகன் ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா இருக்கிறார். लेकिन उसकी बेटी उद्धार पाई हुई विश्वासी थी। அது பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும்னா अभी उस बेटी का शादी कराना है तो அவங்க அம்மா அப்பா நல்ல ஜாதி பாக்குறாங்க. उनकी माँ पिताजी जो है जात देख रहे थे। அந்த ஜாதியில இருந்து பையன் போனாலும் उस जात का लड़का जब देखने गए तो சொல்றாங்க இந்த எங்க ஜாதிக்குள்ள இத்தனை கிளை இருக்கு. कहते हैं हमारी जात में इतनी शाखा है। அந்த கிளையில இருந்து வேணும், उस शाखा में से होना चाहिए। கஷ்டப்பட்டு அந்த ஜாதியும் கண்டுபிடிச்சு அந்த ஜாதிக்குள்ள இருக்க கிளைக்குள்ளேயும் ஒரு ஆளை பிடிச்சி बड़े तकलीफ उठा के जात का लड़का पकड़ा, जात के अंदर उस शाखा की जात पकड़ा, அந்த கிளையையும் கொண்டு காட்டினா उस शाखा को जाकर दिखाया। இந்த கிளைக்குள்ள எங்களுக்கு சில அம்சங்கள் இருக்கு. कहता है कि इस शाखा के अंदर कुछ अंश हैं, அந்த அம்சத்துல இருந்து மாப்பிள்ளை வேணும். उसी वंश में हमारे दामाद होना चाहिए। மாப்பிள்ளை கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். लड़का मिलना ही बहुत बड़ा तकलीफ है। பொண்ணு இருந்தா மாப்பிள்ளை கிடைக்காது, மாப்பிள்ளை இருந்தா பொண்ணு கிடைக்காது. लड़की हो तो लड़का नहीं मिलता, लड़का रहेगा तो लड़की नहीं मिल रहा है। மாப்பிள்ளை பார்க்கிறது அவ்வளவு கஷ்டமான காரியமா वो இருந்தாலும் भी दूल्हा ढूंढना तो बहुत ही तकलीफ है। இவங்க இப்படி எல்லாம் கண்டிஷன் வைக்கிறாங்க. ये लोग ऐसे सब कहने लगे। இப்போ அந்த பிள்ளைக்கு வயசு கூடிட்டு போகுது. अब ये लड़की का उम्र बढ़ते गया। அவ ஜெபம் பண்ணா, उसने प्रार्थना की, ஆண்டவரே எங்க அம்மா அப்பா எல்லாம் இந்துவா இருக்கிறாங்க, हे परमेश्वर मेरे माता पिताजी हिंदू धर्म में हैं அவங்க பூஜாரியா இருக்கிறாங்க, और उससे भी वो पुजारी हैं, அதனால சில நியமங்களை வைக்கிறாரு. इसलिए कुछ नियम वो लोग रख रहे हैं। என் வாழ்க்கையில நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீர்? लेकिन मेरे जीवन में आपका मकसद क्या है? என் வாழ்க்கையில என்ன சித்தம் வைத்திருக்கிறீர்? मेरे जीवन में आपकी मकसद क्या है? யாரை நான் கல்யாணம் முடிக்கணும்? मैं किससे शादी करूं? நீர் எனக்கு வெளிப்படுத்தி தாரு. आप मुझे प्रकट कीजिए। ஏன்னா அவங்க அம்மா அப்பா பாக்குறது அவங்க அம்மா அப்பா பாக்குறது போல அமையாது. लेकिन उनकी माँ पिताजी जैसा ढूंढ रहे हैं वैसा तो मिलना मुश्किल था। வயசு கூடிட்டு போகுது, उम्र भी बढ़ रहा है। அப்போ பாஸ்டர் சொன்ன, तभी पास्टर जी ने कहा, உனக்கு நான் மாப்பிள்ளை தேடி தேடி களைச்சு போயிட்டேன். तेरे लिए मैं लड़का ढूंढ ढूंढ कर थक गया हूँ। உங்க அம்மா அப்பா சொல்றது போல பார்க்க முடியாது. तेरी माँ पिताजी जैसा कहते हैं वैसा तो मैं ढूंढ नहीं पाऊंगा। அதனால உனக்கு மாப்பிள்ளை நீனே தேடிக்க. इसलिए तेरे लिए लड़का तू ही खुद ढूंढ ले। எந்த பையனை தேடி கண்டுபிடிக்கிறியோ जिस लड़के को तू ढूंढेगी அந்த பையனை என்கிட்ட சொல்லு, நான் திருமணம் நடத்தி வைக்கேன்னு சொல்லிட்டு उस लड़का तू हमें बता दे, हम शादी करा के दे देंगे। இப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். अभी ये लड़की प्रार्थना करने लगी, ஆண்டவரே எனக்கு யார திருமணம் செய்யணுமோ அந்த ஆளை எனக்கு காண்பியோ. हे परमेश्वर मुझे आपने जिसे नियुक्त किया है उस लड़के को मुझे दिखाओ। எனக்குன்னு இருக்கிற மாப்பிள்ளை எனக்கு காண்பித்து தாரு. आप मेरे लिए जो लड़का दुल्हा रखे हो उसे आप मुझे दिखाइए। அவ ஜெபிச்சிட்டே இருக்கிறா. प्रार्थना कर रही थी लगातार। சபையில 3 நாள் கூட்டம் இருந்தது. कलिसिया में 3 दिन की मंडली थी। வெளியில இருந்து ஊழியக்காரர் அழைக்கப்பட்டிருந்தார். बाहर से एक सेवक बुलाया गया था। அழைக்கப்பட்ட ஊழியர்கள் बाहर से जो सेवक बुलाया गया था அவர்கள் ஒரு குரூப்பா வந்திருந்தாங்க. वे लोग एक ग्रुप में आए थे, ஏன்னா அவங்களோட கூட சேர்ந்து பாட்டு பாடக்கூடிய சகோதரமார்களையும் கூட்டி கொண்டு வந்திருந்தாங்க. क्योंकि वो अपने साथ कुछ गायकों को भी ब्रदर्स लोग को लेकर आए थे। அப்போ அதுல பாட்டு பாடுறதுக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிச்சிட்டு இருக்காங்க. गायक लोग आए थे, म्यूजिक इंस्ट्रूमेंट भी बजा रहे थे। அதுல ஒரு ஆள் கிட்டார் போட்டாரு. उसमें से एक व्यक्ति गिटार बजा रहा था। அந்த கிட்டார் போட்ட ஆளு பார்க்கிறதுக்கு நல்லா இருந்தாரு. जो गिटार बजा रहा था वो व्यक्ति थोड़ा अच्छा दिख रहा था। பெரும்பாலும் நீங்க எங்கயாவது போய் பார்த்தா यदि आप जब जहां भी देखोगे அந்த கிட்டார் போடுற ஆட்கள் தலைமுடி அப்படி சப்பி வலிச்சு இப்படி ஒத்த கண்ணை மறைச்சு போட்டுருப்பாங்க. जो गिटार बजाते हैं वो ज्यादा से ज्यादा क्या करते हैं, एक तरफ की बाल को चपटा करके ऐसा डाले रहते हैं। அந்த ஒரு கண்ணு பாதி தான் தெரியும், उसमें भी एक आंख ही दिखाई देगा। அப்படி முடிய வளர்த்து போட்டுட்டு ऐसा बाल लंबा करके கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க அப்படி தலையை துளிக்கி துளிக்கி அப்படி முடிய தூக்கி தூக்கி போடுவானுங்க. थोड़े थोड़े देर में ऐसा बाल उठा उठा के ऐसा फेंकते रहेंगे। இது பெரும்பாலும் இந்த கிட்டாரிஸ்டுகளுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்டைல். ये ज्यादा करके गिटार बजाने वालों के अंदर का स्टाइल है। எங்க பார்த்தாலும் அப்படி ஒரு ஸ்டைல் இருக்குது. अभी भी ऐसा ही स्टाइल कई जगह पर चल रहा है। ஆனா தலையை ஆட்டி ஆட்டி முடிய தூக்கி தூக்கி போட்டு கிட்டார் வாசிச்சிட்டு இருக்காங்க. सिर का बाल जो है ऐसा उठा उठा कर फेंकते रहेंगे और गिटार बजाते रहेंगे। சகோதரி பார்த்துட்டே இருந்தா तो बहन देख रही थी, மனசுக்குள்ள ஒரு ஆசை, उनके मन में इच्छा, இந்த கிட்டார் போடுறவனே கல்யாணம் முடிச்சா நல்லா இருக்கும். यदि इस गिटार बजाने वाले से यदि मैं शादी कर लूं तो अच्छा होगा। மனசுல அப்படியே ஆசை வளர்த்துட்டா. मन में ऐसी इच्छा बढ़ गया।
எத்தனை நாள்? कितना दिन? 3 நாள். 3 ही दिन में. இதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்ல. इसके पहले उसने कभी उसको देखा नहीं था. 3 நாளைக்குள்ள பெரிய ஆசை. 3 दिन के अंदर उनकी मन में बहुत बड़ी इच्छा. 3 நாள் கூட்டம் முடிஞ்சது. 3 दिन का मंडली समाप्त हुआ. கூட்டம் முடிஞ்ச அடுத்த நாள் வேகமா ஓடி வந்தா. मंडली समाप्त हुआ, दूसरा दिन दौड़ कर आई. பாஸ்டர் எனக்கு மாப்பிள்ளை கிடைச்சிக்கிட்டு. पास्टर जी मुझे लड़का मिल गया. எந்த பையனை நான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு காட்டிட்டாரு. कौन से लड़के से शादी करना है इसे परमेश्वर ने मुझे दिखा दिया. பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம். पास्टर जी भी बहुत खुश हो गए. ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம சபையில விசுவாசியா இருக்கிறோம். क्योंकि इतने साल से हमारी कलीसिया के विश्वासी हैं. அம்மா அப்பா பையன் பார்க்குற மாதிரி தெரியல. माता पिता कोई लड़का ढूंढने जैसा नहीं है. கர்த்தரே ஒரு பையனை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ரொம்ப சந்தோஷம். क्योंकि परमेश्वर ने जब किसी लड़के को दिखाया है तो बड़ी अच्छी बात है. பாஸ்டர் கேட்டா, पास्टर जी ने पूछा, கர்த்தர் உன்கிட்ட பேசினாரா? क्या परमेश्वर ने तुझसे बातें किया? உனக்கு காண்பித்தாரா? क्या परमेश्वर ने तुझे दिखाया? ஆமா பாஸ்டர், எனக்கு சொப்பனத்துல ஆண்டவர் காண்பித்தார். हाँ पास्टर जी, मुझे परमेश्वर ने सपने में दिखाया. அந்த பையன் யாரு? वो लड़का कौन है? நீ அந்த பையனை சொல்லு, நம்ம பார்த்து பேசுவோம். ठीक है, तेरा लड़का तो बता, हम लड़के से मिलेंगे. பாஸ்டர் வேற யாரும் இல்ல. पास्टर जी और कोई नहीं. 3 நாள் கூட்டம் வச்சிருந்தீங்கல்ல, आपने 3 दिन का मंडली चलाया था ना. அந்த கூட்டம் வைக்கும் போது उस मंडली में அந்த கூட்டத்துல கிட்டார் போட்டு பாட்டு பாடினார்ல ஒருத்தர், जो व्यक्ति गिटार बजाकर गाना गा रहा था ना, அவர் தான் சொப்பனத்துல வந்தாரு. वही व्यक्ति मेरे सपने में आया. அதனால அந்த கிட்டார் போட்டவர் தான் ஆண்டவர் என்னை கல்யாணம் முடிக்கணும்னு சொல்றாரு. इसलिए जो व्यक्ति गिटार बजा रहा था उसी व्यक्ति से परमेश्वर मुझे शादी करने को कह रहा है. பாஸ்டர் திரும்பவும் கேட்டாரு, पास्टर जी ने फिर से पूछा, ஆண்டவர் உனக்கு சொப்பனம் தந்தாரா? क्या परमेश्वर ने तुझे सपना दिखाया? அந்த சகோதரனை தான் காண்பித்தாரா? क्या उसी भाई को दिखाया? ஆமா பாஸ்டர், அந்த சகோதரனே தான் காண்பித்தாரு. கர்த்தர் தான் எனக்கு சொப்பனம் தந்தார். हाँ पास्टर जी, उसी भाई को मैंने सपने में देखा था और परमेश्वर ने उसी को दिखाया. ஒரு நேரத்துக்கு 2 நேரம் பாஸ்டர் திரும்ப கேட்டாரு. एक बार 2 बार फिर से पास्टर जी ने அந்த पूछा. சகோதரி சொன்னார்கள், ஆமா கர்த்தர் தான் காண்பித்தாரு, அந்த சகோதரனை தான் காண்பித்தாரு. वो बहन कहने लगी, हाँ उसी भाई को परमेश्वर ने ही दिखाया है. பாஸ்டர் கொஞ்சம் கவலை. पास्टर जी को थोड़ी चिंता हुई. பாஸ்டர் சொன்னார், पास्टर जी ने कहा, அந்த சகோதரனுக்கு திருமணம் ஆகி பிள்ளை இருக்கு. उस भाई का तो शादी होके बच्चे भी हैं. அந்த கிட்டார் போட்ட சகோதரனுக்கு திருமணம் ஆகி பிள்ளை இருக்கு. जो गिटार बजा रहा था उस भाई का शादी होके बच्चा भी है. அப்படி இருக்கும்போது கர்த்தர் உனக்கு சொப்பனத்தை காட்டி அந்த சகோதரனையும் காட்டி இவனை தான் நீ கல்யாணம் முடிக்கணும் எப்படி சொல்லுவாரு? वैसा होते हुए तेरे सपने में कैसा परमेश्वर कहेगा कि उसी भाई से शादी कर? இது கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. ये सुनते ही वो लड़की बड़ी विस्मित हो गई. சொப்பனம் தொல்லையின் திரட்சினால் வருகிறது. थकावट के कारण भी सपना आती है. அந்த தொல்லையின் திரட்சினால் வருகிற சொப்பனம், थकावट अधिक होने के कारण भी जो सपना आती है, சாத்தானால் உண்டாகிற சொப்பனம், या शैतान के द्वारा होने वाली सपनाएं ஒரு மனுஷனுடைய சரீரத்திலே ஆரோக்கியத்தை கெடுத்து விடுகிறது. किसी शरीर की व्यक्ति के शरीर की आरोग्यता को बिगाड़ देता है. இவள் இந்த காரியம் நிறைவேறாத காரணத்தினால், उसके जीवन में ये बातें पूरा न होने के कारण, எத்தனை வருஷ விசுவாசியா இருந்தாலும், कितनी साल का विश्वासी क्यों न हो, எப்பேற்பட்ட பக்தி உள்ள பாரம்பரிய இந்து குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவளா இருந்தாலும், कितने ही भक्तमय हिंदू धर्म के परिवार में पली हुई हो, சொப்பனம் தன் வாழ்க்கையில் நிறைவேறாத காரணத்தினால், सपना उसके जीवन में पूरा न होने के कारण வாழ்க்கையிலே சோர்ந்து பின்வாங்கி போய்விட்டாள். जीवन में उदास होकर पीछे हट गई. ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், लेकिन एक बात जान लीजिए, சொப்பனம் எல்லாம் கர்த்தர் தருகிற சொப்பனம் அல்ல. सारी सपनाएं परमेश्वर के द्वारा नहीं होता है. நீங்கள் சாத்தானால் சொப்பனம் உண்டாகுமேயானால், यदि आपके जीवन में शैतान के द्वारा भी सपना देखते हो, அந்த சொப்பனத்தினால் உங்கள் சரீரத்தின் ஆரோக்கியம் கெடுக்கப்பட்டு போகும். आपके शरीर की आरोग्यता बिगड़ जाएगी. அந்த சொப்பனத்தினால் உங்கள் வாழ்க்கையில பின்மாற்றங்கள் நேரிடக்கூடும். उस सपने के द्वारा आपके आत्मिक जीवन में पीछे हटना होगा. மாத்திரமல்ல, वो केवल उतना ही नहीं, தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, இந்த சொப்பனம் காண்கிறவர்கள், ये सपना देखने वाले, தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தந்த கிருபைகளை இழந்து अपने जीवन में परमेश्वर ने दिया हुआ करुणा को खो देकर, அவருடைய வாழ்க்கையை பாதித்து கர்த்தர் கொடுத்த கிருபையை இழக்க பண்ணுகிறது. उनके जीवन में जो परमेश्वर की करुणा मिली है उसे वो त्यागना पड़ता है. அப்ப கர்த்தர்
அவர்களுடைய வாழ்க்கையை விசேஷித்தமாய் வைத்திருக்கிறார். उनके जीवन को परमेश्वर विशेष करके रखा है. ஆனால் இவர்கள் காண்கிற சொப்பனம், लेकिन ये जो देखते हैं सपना, அதாவது சாத்தானால் அவர்களுக்கு உண்டாகிற சொப்பனம், शैतान के द्वारा मिलने वाली सपनाएं அவருடைய வாழ்க்கையை கெடுத்து उनके जीवन को बिगाड़ कर கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த கிருபையை இழந்து போக பண்ணுகிறார். परमेश्वर यहोवा ने जो करुणा दिया है उसे उनसे छीन लेता है. தேவனுடைய பிள்ளைகள் சொப்பனம் பார்க்கிறதிலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். इसलिए परमेश्वर के लोग सपना देखने में भी बड़े ध्यान पूर्वक रहना சொப்பனம் है. என்பது நாமாகவே விரும்பி பார்ப்பதல்ல. सपना कुछ हम जानकर जानबूझकर या चाहने से नहीं होती है. நாம் நித்திரை செய்யும் போது நம்முடைய சரீரம் இளைப்பாரி கொண்டிருக்கும் போது நமக்கு தெரியாமலே நம்முடைய சிந்தனை மண்டலத்திலே உண்டாகிறது சொப்பனம். हम जब सोते हैं आराम करते हैं उस समय हमारे विचारों में ये सपना दिखाई देता है. சாத்தானால் உண்டாகிற சொப்பனம், शैतान के द्वारा जो सपना दिखती है, தொல்லையின் திரட்சினால் உண்டாகிற சொப்பனம், जो कई विचारों से कई थकावट के कारण होने वाली सपनाएं வாழ்க்கையில் சரீரத்தின் ஆரோக்கியத்தை கெடுக்கிறது. शरीर की आरोग्यता को बिगाड़ देता है. இரண்டாவது வாழ்க்கையில பின்மாற்றத்தை உண்டாக்குகிறது. दूसरा हमारे जीवन में पीछे हटना होता है. மூன்றாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுத்து கர்த்தர் கொடுத்த கிருபையை இழக்க வைக்கிறது. तीसरा किसी व्यक्ति के जीवन को बिगाड़कर पाया हुआ करुणा को त्यागने को रख देता है. அதனால தேவனுடைய பிள்ளைகள் காண்கிற சொப்பனத்தை எல்லாம் நம்ப கூடாது. इसलिए जो भी सपना देखते हैं सब सपना में हमें भरोसा नहीं रखना है. சொப்பனம் காண்கிறவர்கள் சொப்பனத்தை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். सपना देखने वाले आप लोग सपने के प्रति चौकस रहो. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுத்து கர்த்தர் கொடுத்த கிருபையை இழக்க பண்ணிடுறது. मनुष्य के जीवन में जो भी सपनाएं दिखते हैं जिसके कारण हमारे जीवन के आत्मिक जीवन को बिगाड़ देता है. ஆண்டவருடைய பிள்ளைகள், प्यारे परमेश्वर के लोग, கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன், परमेश्वर के द्वारा छूना हुआ उद्धार पाया हुआ एक भाई, நல்ல ஆவிக்குரிய சகோதரன், अच्छे आत्मिक भाई, நல்ல கிருபை பெற்றவர்கள், வரங்கள் பெற்றவர்கள், अच्छा अनुग्रह पाया हुआ वरदान पाया हुआ भाई, அவர் ஜெபித்தால் வியாதி மாறுகிறது, उसके प्रार्थना करने से बीमारी दूर हो रही है, அவர் ஜெபித்தால் பிசாசுகள் ஓடுகிறது, उसके प्रार्थना करने से अशुद्ध आत्मा भागता है, அவர் ஜெபிக்கும் போது அசுத்தாவிகள் ஓடுகிறது, उसके प्रार्थना करने से अशुद्ध आत्मा भागता है. இவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள் அவர் மூலமாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். इतने अद्भुत काम और अचंबा काम परमेश्वर उनके द्वारा किया. வேதத்தின் மகத்துவங்களை அதிகமாய் விளக்கி காண்பக்கு கூடிய ஒரு கிருபையை பெற்றிருந்தார். पवित्र शास्त्र के वचन को अधिक तरह से समझाने का एक खूबी पाया हुआ था. ராத்திரி வேளைகளிலே அதிகமாய் விழித்திருந்து ஜெபிக்க கூடிய ஒரு சகோதரர், रात भर जाग कर प्रार्थना करने वाला एक भाई, இப்படி தேவனால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த ஒரு சகோதரன், ऐसा परमेश्वर के द्वारा उपयोग किया जाने वाला भाई, யாரை எப்படி வஞ்சிக்கலாம் என்று சொல்லி சாத்தான் பார்த்துட்டே இருக்கிறார். किसको किसे किस प्रकार वंचित करे इसे शैतान मौका ढूंढ रहा था. நல்ல கிருபை பெற்ற ஒரு சகோதரன், अच्छा अनुग्रह पाया हुआ भाई, அற்புதங்களை செய்தவர், அதிசயங்களை செய்தவர், अद्भुत काम किया, अचंबा काम किया, பிசாசுகளை ஓட்டி கொண்டிருக்கிறார். अशुद्ध आत्मा को भगाया. இப்படி கிருபை பெற்ற ஒரு சகோதரன், ऐसा एक बड़ी खूबियां पाया हुआ भाई, ஒரு நாள் இரவிலே படுத்து தூங்கும் போது சொப்பனம் காண்கிறார். एक दिन रात को जब सोया हुआ था तब उसने एक सपना देखा. சொப்பனத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். सपने के प्रति चौकस रहो. அவன் காபிரியேல் தூதனை காண்கிறார். उसने अपने सपने में गैब्रियल दूत को देखा. அந்த காபிரியேல் தூதன் வந்து நல்ல செய்தி கொடுக்கிறவர். गैब्रियल दूत जो होता है वो अच्छा संदेश देता है. அநேகர் சொப்பனம் காண்பார்கள். आज कई लोग सपना देखते हैं, தேவ தூதன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறது போல சொப்பனம் காண்பார்கள். स्वर्ग दूत आकर घर के द्वार पर खड़ा है. பரிசுத்த ஆவியானவர் புறா ரூபம் கொண்டு என் தோல்ல வந்து இறங்கினது என்று சொல்லுவார். पवित्र आत्मा जी कबूतर के रूप में मेरे कंधे में आकर बैठा करके कहेंगे. தேவதூதன் வீட்டு வாசப்படியில வந்து நிற்பதற்கோ, स्वर्गदूत आपके घर के द्वार पर खड़े रहने के लिए, பரிசுத்த ஆவியானவர் புறா ரூபம் கொண்டு உங்கள் மீது இறங்கினாலோ, पवित्र आत्मा जी कबूतर के रूप में आपके कंधे पर आकर बैठा हो, உங்களுடைய ஜீவியம் இப்படி இருக்காது. आपका जीवन ऐसा नहीं होगा. உண்மையிலேயே ஆவியானவர் புறா ரூபம் கொண்டு உங்கள் தோல் மேல் வந்து இறங்கி இருப்பாரேயானால், सच्चाई से यदि पवित्र आत्मा जी कबूतर के रूप में आपके कंधे पर आकर बैठा हो, உண்மையிலே
உண்மையிலேயே கர்த்தருடைய தூதன் உங்கள் வீட்டு வாசப்படியிலே நிற்பாரானால், यदि सच्चाई से परमेश्वर का स्वर्गदूत आपके घर के द्वार पर आकर खड़ा हो, உங்கள் வாழ்க்கையில எவ்வளவோ மாற்றம் உண்டாயிருக்கும். आपके जीवन में कितनी परिवर्तन हुआ होगा. ஆனால் தங்களுக்கு தாங்களே திருப்திப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். अपने आप को संतुष्ट कर लेते हैं. தேவனுடைய பிள்ளைகள் சொப்பன ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது. किसी सपना जो है किसी व्यक्ति के जीवन को बिगाड़ देता है, அவருடைய கிருபையை நஷ்டப்படுத்தி போடுகிறது. उनके जीवन की करुणा को बिगाड़ दे रहा அந்த है. காபிரியேல் தூதன் வந்தார். वो गैब्रियल दूत आया, ஒரு 20 வயசு பிள்ளையை கூட்டிட்டு வந்திருக்கிறார். 20 साल का बच्चे को लेकर आया. இந்த பிள்ளையை நீ திருமணம் செய்து ஊழியம் செய். इस बच्चे से शादी कर और सेवा कर, திருமணம் செய்து ஊழியம் செய். शादी करके सेवा कर. இவர் பார்க்கிறார். अब इसने देखा, ராத்திரி எல்லாம் முழித்திருந்து ஜெபிக்க கூடியவர், रात भर जाग कर प्रार्थना करने वाला வேத भाई, வசனத்துக்கு நன்றாக அர்த்தம் சொல்லக்கூடியவர், परमेश्वर का वचन का अर्थ बताने वाला भाई, அப்பேற்பட்ட தேவ மனுஷனை वैसे एक परमेश्वर की व्यक्ति को வேறு விதத்துல சொப்பனம் வந்தாலும் அவர் நம்பி இருக்க மாட்டார். और एक रीति से यदि सपना आया होता तो भरोसा नहीं करता. காபிரியேல் தூதன் வந்திருக்கிறார். गैब्रियल दूत आया है, ஒரு 20 வயசு வாலிப பிள்ளையை கூட்டிட்டு வந்திருக்கிறார். 20 साल का जवान लड़की को लेकर आया है, கொண்டு கொடுக்கிறார். जाकर देता है. இந்த பிள்ளையை திருமணம் செய்து நீ ஊழியம் செய். इस बच्चे से शादी कर और सेवा कर. அவ கவனித்து பார்க்கிறார். उसने ध्यान से देखा, இந்த பிள்ளை யாரு? ये लड़की कौन அந்த है, பிள்ளை யாரு? ये लड़की कौन है. கவனமா பார்க்கிறார். ध्यान पूर्वक देखा, அந்த பிள்ளை யாருன்னா, वो लड़की कौन है. இவங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல இருக்கிற பிள்ளை. इनकी घर की पड़ोस में सामने रहने वाली लड़की, அவங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல இருக்கிற பிள்ளை. उनकी घर के सामने रहने वाली लड़की. அந்த பிள்ளைக்கு பேரு எலிசபெத். उस लड़की का नाम है एलिजाबेथ. அந்த பிள்ளை நல்ல வேதம் வாசிக்க கூடிய பிள்ளை. वो लड़की अच्छा बाइबल पढ़ने वाली लड़की, அவளும் நல்ல ஒரு விசுவாசி. वो भी एक अच्छा विश्वासी थी, நல்ல ஆவிக்குரிய பிள்ளை. अच्छी आत्मिक लड़की थी. இவன் நினைச்சான், उसने सोचा, காபிரியேல் தூதன் வந்து இந்த எலிசபெத்தை கொண்டு காட்டிட்டு போறாரு. गैब्रियल दूध आकर एलिजाबेथ को दिखाया है, ஆனா இது உண்மையிலே தேவ சித்தமாத்தான் இருக்குமோ? इसलिए ये परमेश्वर की इच्छा ही होगा. மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கிறார். मन में एक शंका. அடுத்த நாள் கதவை தட்டுது. अगला दिन दरवाजा खटखटाया. யாரு கதவை தட்டுறான்னு பார்த்தா, किसने दरवाजा खटखटाया करके देखा, சோதனைக்கு அவன் கண்ட அதே எலிசபெத் வீட்டுக்கு வந்திருக்கிறா. बड़ी परीक्षा के रूप में उसने जो सपने में देखा वही एलिजाबेथ आकर खड़ी है. என்ன ஆயிட்டு? क्या हुआ? இல்ல அண்ணே, நான் இந்த மாதிரி பைபிள் படிச்சிட்டு இருந்தேன், இந்த வசனத்துக்கு அர்த்தம் தெரிய மாட்டேங்குது, இந்த வசனத்துக்கு நீங்க அர்த்தம் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறா. मैं ऐसा बाइबल पढ़ रही थी, बाइबल का वचन का अर्थ नहीं समझा, इसलिए मैं आपसे पूछने को आई हूँ करके बताई. அவன் வந்தது வசனத்துக்கு அர்த்தம் கேட்க. अब वो लड़की आई थी वचन का अर्थ बता मालूम करने के लिए, ஆனா இவன் தலையில நேத்து கண்ட சொப்பனம் இருக்கு. लेकिन इसके सिर पर तो वही सपना बसा हुआ है. அவன் சொப்பனத்தை கண்டு எலிசபெத்திட்ட சொல்றான், वो सपना देखकर एलिजाबेथ को बताया, இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன், ऐसा एक सपना मैंने देखा, அதனால உனக்கு சம்மதமா? इसलिए क्या तू मानती है? அந்த சகோதரியும் சம்மதம் சொல்லிட்டா. वो बहन भी बोली ठीक है मैं मानती हूँ. ரெண்டு பேரும் திருமணம் செய்தார்கள். दोनों ने शादी कर लिया. சகோதரி ஆவிக்குரிய ஜீவி கெட்டு போனது. उस भाई का आत्मिक जीवन बिगड़ गया. அவன் ஜெப ஜீவியத்தை இழந்து போனான். उसने अपनी प्रार्थना का अनुभव खो दिया. கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கிருபைகள், வரங்கள், நோய்களை குணமாக்குகிற, அசுத்தாவிகளை விரட்டுகிற எல்லா கிருபைகளையும் இழந்து போனான். उसके अंदर जो भी वरदान थे, अशुद्ध आत्मा को भगाने का वरदान और पवित्र आत्मा के द्वारा दिए गए दानों को उसने नष्ट कर दिया. நட்சத்திரத்தை போல ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற மக்களையும், तारों के समान चमकने वाले लोगों को भी பிசாசு தந்திரமான சொப்பனங்களை காண்பித்து शैतान बड़े चतुराई से सपना दिखाकर அவருடைய வாழ்க்கையை கெடுத்து उनके जीवन को बिगाड़ कर கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த கிருபைகளை எல்லாம் இழந்து போக வைக்கிறது. परमेश्वर उनको जो भी अनुग्रह दिया है उसे खो देता है. அதனால நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். इसलिए अच्छी तरह से जान लीजिए, சொப்பனம் காண்கிறவர்கள், सपना देखने वाले, சொப்பனத்தினால் சாத்தான் கொடுக்கிற சொப்பனத்தினாலே शैतान के द्वारा मिलने वाली सपना சரீரத்திலே ஆரோக்கியம் கெட்டு போகிறது. शरीर की आरोग्यता बिगाड़ देती है. சாத்தான் கொடுக்கிற சொப்பனத்தினாலே, शैतान के द्वारा दिए जाने वाली सपना, அந்த சொப்பனம் நிறைவேறாத காரணத்தினாலே வாழ்க்கையில பின்மாற்றம் உண்டாகிறது. वो सपना पूरा ना होने के कारण अपने जीवन में पीछे हट जाते हैं. சாத்தான் கொடுக்கிற சொப்பனத்தினாலே शैतान के द्वारा दिखाए गए सपना
में வாழ்க்கை கெட்டு போய் जीवन बिगड़कर கர்த்தர் கொடுத்த கிருபைகளை எல்லாம் இழந்து போகிறார். परमेश्वर ने जो भी वरदान और अनुग्रह दिया है उसे खो देते हैं। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சொப்பனம் கர்த்தரால் உண்டாகிற சொப்பனமாய் இருக்கிறது. हम जो देखते हैं ये सपना परमेश्वर के द्वारा दिया रहना है। நம்ம கர்த்தரால் உண்டாகிற சொப்பனம் என்ன? परमेश्वर के द्वारा दिया जाने वाला सपना कौन सा है? கர்த்தர் தருகிற சொப்பனம் परमेश्वर के द्वारा दिखाई देने वाला सपना அழிவுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கும். वो हमें नष्ट से दूर रखता है। கர்த்தர் தருகிற சொப்பனம் परमेश्वर जो सपना दिखाता है கர்த்தர் நம்மை எச்சரிப்பார். वो हमें चेतावनी देता है, கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். वो हमें रक्षा करता है। பாருங்க, யோசேப்புக்கு மரியாளை நியமித்தார்கள். यूसुफ को लिए मरियम को नियुक्त किया गया। மரியாளை யோசேப்புக்கு நியமனம் பண்ணுகிறார்கள். मरियम को मंगनी यूसुफ के साथ हो गई। நிச்சயம் செய்யப்பட்ட பிறகு मंगनी होने के बाद யோசேப்பு தன் காதுல ஒரு சத்தத்தை கேட்கிற ஒரு சூழ்நிலையை यूसुफ अपनी आवाज कानों में एक आवाज सुनाई दिया, அத ஒரு செய்தியை கேள்விப்படுகிறார். एक संदेश सुना। அந்த செய்தி என்ன? वो संदेश क्या है? உனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த மரியாள் तेरे लिए नियुक्त की गई हुई ये मरियम அவள் கர்ப்பவதியா இருக்கிறாள். वो गर्भवती है। இந்த செய்தி அவன் காதுக்கு வருகிறது. जैसा ये संदेश यूसुफ के कान में गिरा, அப்போ யோசேப்புக்குள்ள ஒரு குழப்பம். अब यूसुफ के मन में बड़ी शंका। நம்ம யோசேப்பு ஒரு நீதிமான், यूसुफ एक धर्मी था, அதனால அவன் யாரையும் அவமானப்படுத்த விரும்பல. इसलिए वो किसी को अपमान करना नहीं चाहा। இன்னைக்கு மனிதர்கள் மற்றவர்களிடத்துல ஒரு சின்ன குறை காண்பித்தால், जब इंसान किसी से कोई छोटा सी भी गलती देख ले, கூடுமான முறையில் எத்தனை பேரிடத்துல சொல்ல முடியுமோ அத்தனை பேரிடத்துல சொல்லி முடித்து விடுகிறார்கள். ज्यादा से ज्यादा जितने लोगों को बता सकते हैं उतनी फैला देते हैं। சிலருக்கு அப்படிப்பட்ட காரியங்களை பரப்பாத பட்சத்துல தூக்கம் வராது அல்லது வயிறே வீங்கி போகும். कुछ लोगों को ऐसी बातें न फैलाए तो नींद भी नहीं आता है, ना तो उनका पेट फूट जाएगा। ஆனா யோசேப்பு ஒரு நீதிமான். लेकिन यूसुफ एक धर्मी था, அவன் மரியாளை அவமானப்படுத்த விரும்பவில்லை. वो मरियम को अपमान करना नहीं चाहा, ஆனா மனசுல நினைச்சான், लेकिन उसने मन में सोचा இந்த திருமணம் நமக்கு வேண்டாம், ये शादी हम नहीं करेंगे, மரியாளை நம்ம ரகசியமா வேண்டாம்னு சொல்லிடுவோம். मरियम को गुप्त में हम इनकार कर देंगे। அவன் அப்படி நினைத்து கொண்டிருக்கும் போது ऐसे जब वो सोच रहा था, யோசேப்புக்கு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்துல வந்தார். तब यूसुफ के सपने में एक दूत दिखाई दिया। தூதன் சொன்னார், दूत ने कहा, யோசேப்பே, ए यूसुफ, நீ அவிசுவாசமா சந்தேகப்படாத, तू शंका मत कर, மரியாளை ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும் என்று நினைக்காத, मरियम को गुप्त में इनकार करना मत सोच। அவளிடத்திலே ஒரு குமாரன் பிறப்பான், उसके द्वारा एक पुत्र जनेगी, அவன் உலக ரட்சகர், वो दुनिया का उद्धार करता है, உலக ரட்சகர், वो उद्धार करता है। அதனால நீ அவளை சேர்த்து கொள்வதற்கு நீ ஐயப்படாத. इसलिए तू उसे अपना साथ लेने में बिल्कुल हिचकिचाना नहीं। யோசேப்புக்கு உண்டான சொப்பனத்தின் நிமித்தம் यूसुफ को मिला हुआ इस सपने के द्वारा கிறிஸ்து மனிதனாய் உலகத்தில் பிறப்பதற்கு முன்பதாகவே அவனை அழித்து விட வேண்டும் என்று சாத்தான் சித்தம் கொண்டிருந்த போதிலும், मसीह इस दुनिया में आने से पहले ही उसे नष्ट करना चाहने पर भी, பிறப்பிலேயே அவர் செத்து போக வேண்டும் என்று மனுஷர்கள் நினைத்தாலும், भले जन्म में ही उसे मनुष्य मार डालना चाहे, அது அழிவுக்கு விட்டு கொடுக்காமல் उसे नष्ट न होने से அந்த குழந்தையை பரிசுத்தமாய் பெற்றெடுப்பதற்கு उस बच्चे को पवित्रता से जन्म कराने के लिए கர்த்தர் யோசேப்போடு கூட சொப்பனத்தின் மூலமாய் ஈடுபட்டு परमेश्वर यूसुफ के साथ सपने में दिखाई देकर அந்த இயேசு என்கிற குமாரனை பரிசுத்தமாய் பூமியில பெற்றெடுக்க உதவி செய்தார். यीशु नामक पुत्र को पवित्रता से जननी करने के लिए परमेश्वर ने सहायता किया। சாத்தானால் உண்டாகிற சொப்பனம் சரீர ஆரோக்கியத்தை பாதிக்கும். शैतान के द्वारा दिखाई देने वाला सपना हमारे शरीर की आरोग्यता को बिगाड़ देता है। சாத்தானால் உண்டாகிற சொப்பனம் பின்மாற்றத்தை உண்டாக்கும். शैतान के द्वारा होने वाली सपना हमारे जीवन में पीछे हटा देता है। சாத்தானால் உண்டாகிற சொப்பனம் உங்கள் வாழ்க்கையை கெடுத்து உங்கள் கிருபைகளை இழந்து போக பண்ணும். शैतान के द्वारा दिखाई देने वाली सपना जो है वो हमारे जीवन में बातों को नष्ट ले आकर पीछे हटा देता है। கர்த்தர் ஒரு சொப்பனம் தருவாரானா, लेकिन परमेश्वर जब कोई सपना दिखाए, அந்த சொப்பனம் ஒரு மனுஷனை பாதுகாக்கிறது. वो सपना किसी व्यक्ति की रक्षा करता है। இயேசுவை இந்த பூமியில பாதுகாப்பாய் பரிசுத்தமாய் பெற்றெடுக்க உதவி செய்தார்.
செய்தது. यीशु को इस पृथ्वी में सुरक्षित रखकर जन्माने के लिए परमेश्वर ने सहायता किया। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு சொப்பனம் தருவாரானா, यदि परमेश्वर हमको सपना दिखाए, இந்த சொப்பனம் பாருங்க, ये सपना जो होता है, சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்க்கறாங்க. ये शास्त्री लोग जो थे, पंडित लोग, उन्होंने तारों को देखा। அந்த சாஸ்திரிகள் வானசாஸ்திரம் கற்றவர்கள். ये ज्योतिषी जो थे, ये आकाशों की मंडलों की बातों को जानते थे। வானத்தை பார்க்கறாங்க, आकाश की ओर देखा, அங்க ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். वहां पर कुछ नियुक्त तारा को देखा। அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது उस तारों को देखने के बाद அவர்கள் நினைக்கிறார்கள், उन्होंने सोचा ஏதோ ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். कोई तो एक राजा जन्मा है। அந்த ராஜா பிறந்தால் தான் இந்த நட்சத்திரம் வரும். राजा जन्म हो तो ही ये तारा दिखाई देगा। அப்ப ராஜா பிறந்தால் यदि राजा जन्म हो तो அவர் அரண்மனையில தான் பிறந்திருப்பார் वो महल में ही जन्म लिया होगा என்று அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டு ऐसे वो आपस में बात कर लिए। ஏரோதிடத்துல போய் சொல்லுகிறார்கள், हेरोदेस के पास जाकर कहते हैं, ராஜாவே, हे राजा, கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை பார்த்தோம். पूर्व की ओर हमने एक तारा देखा। அது ராஜா பிறந்திருக்கிறார். एक राजा जन्मा है। அந்த ராஜா எங்க? वो राजा कहाँ पर है? நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொன்னார். हम उसकी दंडवत करने के लिए आए हैं। ராஜாவுக்கு பயங்கர கோபம். राजा तो भड़क गया। அது எந்த ராஜா? वो कौन सा राजा? எங்க பிறந்திருப்பாரு? कहाँ जन्म होगा? தன் மனிதர்களை கூப்பிட்டு கேக்குறார். अपने सैनिकों से बुलाकर पूछा। சொன்னார்கள், யூதருக்கு ராஜா ஒருத்தர் பிறப்பார் यहूदियों का राजा एक जन्मेगा என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसा परमेश्वर का वचन लिखा गया है। அதனால அவர் கிழக்கே பெத்லகேமிலே பிறப்பார். इसलिए वो पूर्व की ओर बेथलेहम में उसका जन्म होगा। இந்த வார்த்தை கேட்டபோது इसे सुनते ही ராஜா தந்திரமாய் இந்த சாஸ்திரிகளை அழைத்து, राजा इस ज्योतिषों को बुलाकर, நீங்கள் போய் आप जाकर அந்த குழந்தையை பணிந்து கொண்டு, उस बालक का दंडवत करके, அதாவது ராஜாவாக பிறந்திருக்கிற குழந்தையை நீங்கள் பணிந்து தொழுது கொண்டு, जो राजा के रूप में जन्मा है उस बच्चे को दंडवत कीजिए। எங்க பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை எனக்கு வந்து சொல்லுங்கள். कहाँ जन्मा है इसका संदेश मुझे भी देते जाना। நானும் போய் அந்த பிள்ளையை பணிந்து கொள்ள வேண்டும். मैं भी जाकर उस बालक का दंडवत करना है என்று இந்த ராஜாவாகிய ஏரோது பொய்யாய் நயவஞ்சகமாய் பேசி அனுப்புக. ऐसा हेरोदोस जो है बड़े ही बरमाईपन से झूठी बातों को कहकर भेजा। சாஸ்திரிகள் வந்தார்கள், ज्योतिषी आए, அவர்களுக்கு காணப்பட்ட நட்சத்திரம் தோன்றினது. उनके सामने तारा दिखाई दिया। பிள்ளை இருக்கும் ஸ்தலம் வரைக்கும் जहाँ पर बालक था उस जगह के ऊपर तक पहुंचकर அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டே போனது. वो तारा उनको रास्ता दिखाते गया। பிள்ளை இருக்கிற ஸ்தலம் வந்தபோது जब जहाँ बालक था उस जगह के ऊपर पहुंचने पर அந்த நட்சத்திரம் அங்கே நின்று விட்டது. वो तारा वहीं पर ठहर गया। இதை வச்சுதான் இப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்க போல மேப், கூகுள் மேப். इसी के द्वारा गूगल मैप का विज्ञापन हुआ है लगता है। அட்ரஸ் போட்டோன்னு கரெக்டா அந்த டெஸ்டினேஷன் வந்தோன்னு காட்டிடுது. एड्रेस डालते ही जहां पर पहुंचना है वहां पर सीधा ले जाता है। அப்ப இதை வச்சுதான் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். इसके द्वारा ही सब कुछ उन्होंने ढूंढ कर लिया होगा। நட்சத்திரம் போய்கிட்டே இருக்கு. तारा जाते ही बैठा है। எங்க இயேசு பிறந்திருக்கிறாரோ, जहां यीशु का जन्म हुआ था, அவர் பிறந்திருக்கிற இடம் வரும் வரைக்கும் நட்சத்திரம் போய்கிட்டே இருக்குது. जहां पर बालक रखा गया था उस जगह तक वो तारा गया। நட்சத்திரம் நின்னுட்டு, तारा अभी रुक गया। நின்ன உடனே சாஸ்திரிகள் பாக்குறாங்க, अब ज्योतिषों ने देखा, அங்க மரியாதை பாக்குறாங்க, वहां पर मरियम को देखते हैं, பிறந்திருக்கிற குழந்தை இயேசுவை பார்க்கிறார்கள், जन्मा हुआ बालक यीशु को भी देखते हैं। அவர்களை பார்த்தபோது उनको जब उन्होंने देखा, மூன்று சாஸ்திரிகளும் தாழ விழுந்து தொழுது கொள்கிறார்கள். तीनों ज्योतिषे अपने मुंह के बल गिरकर बालक का प्रणाम किया। அவர்கள் கையிலே பொன்னு கொண்டு வந்திருக்கிறார்கள். वो अपने हाथों में सोना लेकर आए थे। அவர்கள் வெள்ளை போலம் கொண்டு வந்திருக்கிறார்கள். वे लोभान लेकर आए थे। கந்தவர்க்கம் கொண்டு வந்திருக்கிறார்கள். वो गंधरस की भेंट लाए थे। எல்லாவற்றையும் அந்த இயேசு பாலகனுக்கு காணிக்கையாய் வைத்துவிட்டு सब कुछ भेंट के रूप में उस बालक यीशु को चढ़ाकर அவரை
அவரை தொழுது கொண்டார்கள். उसे प्रणाम किए. ராத்திரி சொப்பனம் வருது. रात को फिर सपना आया. தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ளணும். परमेश्वर के लोग अच्छी तरह से जान लीजिए. இயேசு வயித்துல இருக்கும் போது यीशु जब गर्भ में था तभी ही யோசேப்பு மரியாளை தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்திருக்கும் போது जब यूसुफ ने सोचा कि मैं मरियम को गुप्त में त्याग दूं, யோசேப்புக்கு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் தோன்றி यूसुफ के सपने में स्वर्गदूत आकर कहा, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள நீ ஐயப்படாதே. तू अपनी पत्नी मरियम को यहाँ ले आने से मत डर. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்தம் உள்ளது. उसकी ओर से पवित्र आत्मा की ओर से उसके गर्भ में हुई है. என்று சொப்பனத்தின் மூலமா இடைப்பட்டு ऐसे सपने के द्वारा दिखाई दिया. அந்த பாலன் இயேசு கர்ப்பத்திலேயே அழிந்து போகாதபடிக்கு वो बालक यीशु गर्भ में नष्ट न हो जाते हुए அது பாதுகாப்பாக பரிசுத்தமாய் பெரு வரையிலேயும் அந்த சொப்பனம் அவளை பாதுகாத்தது. जब तक पवित्रता के रूप में वो बच्चा जन्म न हुआ तब तक वो सपना उनको अगुवाई किया. பிள்ளை பிறந்தது. बच्चा जन्म हुआ. பிள்ளை பிறந்த செய்தி கேள்விப்பட்ட போது जब उन्होंने सुना कि बालक का जन्म हुआ है, ராஜா வஞ்சகமாய் இந்த பிள்ளையை கொலை செய்ய தேடினார். राजा बड़ी ही चतुराई से उस बच्चे को मार डालना चाहा. கர்த்தருடைய தூதன் சாஸ்திரிகளோடு இடைப்பட்டு சொல்லுகிறார், इसलिए परमेश्वर का दूत ज्योतिषों से कहता है, நீங்கள் வந்த வழியாய் திரும்பாதீர்கள். तुम जिस रास्ते से आए उसी रास्ते से फिर न जाना. ராஜா சொன்னது போல நீங்கள் திரும்பி ராஜாவை பார்க்க போகாதீர்கள். जैसे राजा ने कहा वैसे राजा के पास मिलकर नहीं जाना. நீங்கள் வேறு வழியாய் போங்க. दूसरे मार्ग से चले जाओ. சொப்பனம் வருது. सपना आया. அவர்கள் சொப்பனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். उन्होंने सपने को माना. ராஜாவை பார்க்க போகவில்லை. वे राजा से मिलने नहीं गए. சொப்பனத்தில் கர்த்தர் பேசின வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து போனார்கள். उन्होंने सपने में जो बात बताया गया उसी को पूरा किया. கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर यहोवा ने देखा. இது ராஜாவுக்கு கோபம் வருது. अब राजा गुस्सा में भड़क गया. சாஸ்திரிகளால் தான் ஏமாற்றப்பட்டதை நினைத்து जब उसने देखा कि ज्योतिषों ने मुझे फंसा दिया, ராஜாவுக்கு கோபம் உண்டாகி राजा को गुस्सा होकर ராஜா தன் ஆட்கள் எல்லாம் அனுப்பி राजा अपने लोगों को भेजा. சாஸ்திரிகள் சொன்ன கால திட்டங்களை கவனித்து ज्योतिषों ने बताया हुआ सारे काल और नियमों को 2 வயதுக்கு கீழே உள்ள எல்லா ஆண் பிள்ளைகளை கொன்று போடுங்கள் என்று சொன்னார். सारे 2 साल के छोटे बच्चे जितने रहेंगे सबको मार डालने की आज्ञा दी. இப்படி ராஜாவால் கட்டளை பிறப்பிக்கப்படுவதற்கு முன்பாகவே ऐसे राजा के द्वारा आज्ञा निकलने से पहले ராத்திரியிலே கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு மறுபடியும் சொப்பனத்தில் வருகிறார். परमेश्वर का दूत फिर से रात को यूसुफ में सपने में दिखाई देता है. சொப்பனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், தூதன் சொல்லுகிறார், सपने में स्वर्गदूत कहता है, நீங்க இருக்காத, तू यहाँ मत रहे. ராஜா ஆட்களை அனுப்பி எல்லா பிள்ளைகளையும் கொன்று போட போகிறார். ये राजा सारे बालों को प्राण लेना चाहता है. எல்லா 2 வயதுக்கு கீழ இருக்க பிள்ளைகளை எல்லாம் சாகடிக்க போகிறார். जो भी बच्चे 2 वर्ष क्या उससे छोटे हैं सबको मरवा डालना वाला है. நீ எழுந்து इसलिए तू उठ, பிள்ளையும் தாயையும் கூட்டிக் கொண்டு बालक और उसकी माता को लेकर நீ பெத்லகேமை விட்டு புறப்பட்டு तू बेतलेहम से निकलकर நீ நாசரேத்துக்கு போ என்று சொன்னார். तू नाजरत की ओर जा. வார்த்தை கிடைத்த போது जब ये शब्द मिला ராத்திரியோடு ராத்தியா उसी रातों रात உடனே தன் மனைவி பிள்ளையை அழைத்து கொண்டு वो तुरंत अपनी पत्नी और बच्चे को लेकर பெத்லகேமை விட்டு நாசரேத்துக்கு கடந்து போனார். बेतलेहम को छोड़कर नाजरेत नगर में जा बसा. பிறப்பிலேயே இயேசுவை அழிக்க வேண்டும் என்று சாத்தான் தந்திரமாய் கிரியை செய்தார். जन्म में ही यीशु को शैतान नष्ट करना चाहा. ஆனால் கர்த்தருடைய தூதன் யோசேப்போடு பேசி பிறப்பிலேயே பிள்ளை அழிந்து போகாமல் பாதுகாத்தார். लेकिन परमेश्वर का दूत जो है यूसुफ से बातें करने के कारण बालक यीशु को बचाया. பிறந்த பிறகும் அந்த பிள்ளையை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி சத்துரு பயங்கரமாய் கிரியை செய்தான் ராஜா மூலமாய். जन्माने के बाद भी राजा के द्वारा शैतान भयंकर रीति से उसे मार डालना चाहा. ஆனால் கர்த்தருடைய தூதன் சாஸ்திரிகளோடு பேசி ராஜாவின் பக்கம் போகாமல் வேறு வழியாய் திருப்பி விட்டார். लेकिन परमेश्वर के दूत ने ज्योतिषों के प्रकट किया और राजा की तरफ न जाते हुए दूसरे रास्ते से चले जाने को कहा. பிறந்த பிறகு இயேசுவை அழிவுக்கு ஒப்பு கொடுக்காமல் பாதுகாத்தார். जन्माने के बाद भी यीशु को नष्ट होने से बचाया. 2 வயசுக்குட்பட்ட எல்லா பிள்ளைகளும் கொலை செய்யப்படுகிறார்கள்.
என்றார்கள் 2 वर्ष के अंदर जितने बच्चे हैं सबको मार डालना चाहिए बोलकर आज्ञा निकाला गया। பெத்லஹேமிலும் அதை சார்ந்த மற்ற பகுதிகளில் உள்ள பிள்ளைகள் எல்லாரும் கொலை செய்யப்பட்டார்கள்। बेथलेहम और उसके आजू बाजू के जितने बच्चे थे सब मारे गए। அந்த இடத்துல இருந்தா பிள்ளைக்கு ஆபத்து வரும் என்று சொல்லி उस जगह पर रहेंगे तो उस बच्चे के जीवन में खतरा होगी बोलकर கர்த்தர் சொன்னார் பெத்லஹேமை விட்டு வெளியே போ, परमेश्वर ने कहा बेथलेहम को छोड़कर चले जा, நாசரேத்துக்கு போ, नाजरत नगर में जा। बस ராத்திரியோட ராத்திரியா பிள்ளையும் மனைவியும் கூட்டிட்டு போயிட்டான்। रातों रात पत्नी बच्चे को लिया और नाजरत नगर में जा बसा। கர்த்தரால் உண்டாகிற சொப்பனம் परमेश्वर के द्वारा होने वाला सपना ஒரு மனுஷனுக்கு வரப்போகிற காரியத்தை உணர்த்தி காண்பிக்கிறது। पर आने वाली बातों को प्रकट कराता है। அந்த சொப்பனம் वो सपना அவர்களை அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கிறது। उसे नष्ट होने से बचाता है। அந்த அழிவுக்கு எப்படி தப்பிக்கொள்ள வேண்டும் என்கிற வழிமுறையை கற்றுக் கொடுக்கிறது। उस समस्या से बचने का मार्ग बताता है। தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் கர்த்தர் அந்த சொப்பனம் நம்மை வழிநடத்துகிறது। भविष्यवाणी पूरा होने के लिए परमेश्वर हमारी अगुवाई करता है। நசரேயன் என்று அழைக்கப்படுவார் என்று சொல்லி இயேசுவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் கர்த்தருடைய தூதன் யோசேப்பை பெத்லஹேமை விட்டு வெளியே கொண்டு போய் நாசரேத்து கொண்டு போனார்। जो भविष्यवक्ताओं के द्वारा कहा गया था कि वो नासरी कहलाया जाएगा, वो भविष्यवाणी पूरा होने के लिए वो वहां नाजरत नगर में जाने को कहा। தேவனுடைய பிள்ளைகள் நம்ம நன்றாக இருக்க வேண்டும்। परमेश्वर के लोग अच्छी तरह से ध्यान दीजिए, நாம் கவனமாய் இருக்க हम வேண்டும்। बड़े ध्यान पूर्वक रहना है। சொப்பனம் நல்லது, सपना अच्छा है ஆனால் சொப்பனம் நம்மை கெடுத்து போடக்கூடாது। लेकिन सपना हमें बिगाड़ नहीं देना है। சொப்பனம் நம்மை கெடுத்து போடக்கூடாது। सपना हमें बिगाड़ नहीं देना है। சொப்பனம் கர்த்தரால் வருகிற சொப்பனம் நம்மை வழி நடத்து। सपना यदि परमेश्वर की द्वारा हो तो वो हमारी अगुवाई करेगी। அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் சொப்பனத்தை குறித்து கவனமாய் இருப்போம்। इसलिए परमेश्वर के लोग हम सपने के द्वारा अधिक ध्यान पूर्वक रहेंगे। சொப்பனம் நம்மை காப்பாற்று। सपना हमारी रक्षा करती है। ஆபிரகாம் ஒரு நாள் தன் மனைவியை கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டு போகிறார்। एक दिन अब्राहम जो थे वो अपनी पत्नी को लेकर सफर में जा रहे थे। அவன் கேசூருக்கு போகிற வழியிலே நடந்து கொண்டு वो இருக்கும்போது जब केशूर नामक गांव की ओर जाने के रास्ते में தன் மனைவியாகிய சாராளை அழைத்து கொண்டு போகிறார்। अपनी पत्नी सारा को ले गया। தன் மனைவியாகிய சாராள் பார்ப்பதற்கு மிகவும் அழகான ஸ்திரீ। अपनी उसकी पत्नी सारा जो है बहुत ही सुंदर थी। அங்கே அந்த கேசூர் பகுதியில கடந்து போகும்போது उस केसूर विभाग में पहुंचने पर அங்கு அபிமெலேக்கியர்கள் இருக்கிறார்கள்। वहां अभिमेलेक लोग थे। இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு பயம்। अब अब्राम के मन में एक डर, இந்த அபிமெலேக்கியர்கள் தெய்வ பயம் இல்லாதவர்கள்। ये अभिमेलेक के लोगों के अंदर परमेश्वर का भय नहीं होता। நானோ ஒரு பரதேசி போல வந்து கொண்டிருக்கிறேன்। मैं तो एक परदेशी के समान आ रहा हूँ। என் கூட இருக்கிறது மனைவி மாத்திரம்। मेरे साथ केवल पत्नी है। என் மனைவியோ பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார்। मेरी पत्नी तो दिखने में भी बहुत सुंदर है। இப்போ நான் இந்த வழியாய் பிரயாணப்படும் போது यदि अभी मैं इस रास्ते से गुजरूं, ராஜா எப்படியாலும் ஆள் விட்டு அனுப்பி சாராளின் நிமித்தம் என்னை கொன்று போடுவார்। यदि राजा जो है मेरी पत्नी सारा के कारण मुझे मार डालेगा என்று நினைத்து ऐसा सोचकर சாராள்கிட்ட சொல்றான்। सारा से कहता है இந்த பட்டணத்து மக்கள் इस गांव के लोग जो हैं ஒருவேளை உன் நிமித்தம் என்னை கொன்று போட்டு விடாதபடிக்கு तेरे कारण मुझे मार न डाले, इसलिए நீ என்னை உன் சகோதரன் என்று சொல்லு, तू मुझे अपना भाई बता। அப்படி சொல்லி வைத்துட்டார்। ऐसा बोल के रख दिया। ராஜா ஆள் விட்டார்। राजा ने भेजा, அபிமெலேக்கு ஆள் விட்டு अभिमेलेक राजा ने एक किसी व्यक्ति को भेजा। சாராள் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள்। सारा को महल में बुलाया गया, ஆனா கர்த்தர் சொப்பனத்துல இடைப்பட்டார்। लेकिन परमेश्वर ने सपने में बातें किया। அபிமெலேக்கு ஒரு ராஜா தான்। अभिमेलेक भी एक राजा था। அவங்களாம் கொடூரமான மனுஷர்கள்। वे लोग सब क्रूर व्यक्ति थे, தெய்வ பயம் இல்லாதவர்கள் தான்। परमेश्वर का भय नहीं मानते थे। ஆனா கர்த்தர் சொப்பனத்துல வெளிப்பட்டார்। लेकिन परमेश्वर उनको सपना में दिखाई दिया। கர்த்தர் பேசினார்। परमेश्वर ने उनसे बातें किया, நீ செய்கிற காரியம் என்ன? तू क्या कर रहा है? அவள் ஒரு தீர்க்கதரிசிக்கு மனைவியா இருக்கிறாள்। वो तो एक भविष्यद्वक्ता नबी का पत्नी है। அவள் ஆபிரகாமின் மனைவி। वो अब्राहम की पत्नी है। ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி। अब्राहम एक भविष्यद्वक्ता है। அதனால தீர்க்கதரிசி மனைவிக்கு நீ ஒரு கேடு செய்ய கூடாது। इसलिए तू भविष्यद्वक्ता की पत्नी के साथ कुछ बुरा ना करना। அவன் உனக்காக ஜெபம் பண்ணுவான் என்று சொன்னார்। वो तुम्हारे लिए प्रार्थना करेगा। அந்த சொப்பனத்தை கண்ட உடனே அபிமெலேக்கு பயந்து போயிட்டார்। सपना देखते ही अभिमेलेक डर गया। காலமே ஆபிரகாமை கூப்பிட்டு அனுப்புகிறார்। सुबह सुबह अब्राहम को बुलाया। அவர் சொன்னார், उसने कहा, ஆண்டவரே हे प्रभु
प्रभु நான் சுத்த கைகளோடு मैं अपने शुद्ध हाथों से சுத்த இருதயத்தோடு शुद्ध मन से இந்த காரியத்தை செய்ய நான் பிரயாசப்பட்டேன். इस काम को करने के लिए मैंने प्रयास किया, ஆனா அவனும் சொன்னார் இது என் சகோதரி என்று. लेकिन उसने भी कहा कि ये मेरा भाई है, இவளும் சொன்னார் அவன் என் புருஷன் என்று. ये भी कहा कि वो मेरा पति है, ரெண்டு பேரும் பொய் சொன்னார்கள். दोनों ने झूठ कहा। அதனால நான் உத்தம இருதயத்தோடு சுத்த கைகளோடு இந்த காரியத்தை செய்ய பிரயாசப்பட்டேன். इसलिए मैं उत्तम मन से और सच्चे हाथों से ये करना चाहा। கர்த்தர் சொன்னார், लेकिन परमेश्वर ने कहा உன் இருதயம் சுத்தம் தான், तेरा मन तो शुद्ध है, கை சுத்தமா தான் இருக்கு, तेरे हाथ भी शुद्ध है, ஆனாலும் அவன் ஒரு நீதிமான், फिर भी वो एक धर्मी है, அவன் ஒரு தீர்க்கதரிசி, वो एक भविष्यद्वक्ता है। அந்த நீதிமானுடைய மனைவி அல்லது தீர்க்கதரிசியுடைய மனைவி மீது நீ கை வைக்காத. उस भविष्यद्वक्ता की पत्नी पर अपना हाथ नहीं लगाना। நீ நல்லா இருக்க அவன் உனக்காக ஜெபிப்பான். तुम्हारी सुखी के लिए, कुशलता के लिए वो तुम्हारे लिए प्रार्थना करेगा। இந்த வார்த்தை கேட்டு பயந்து போய் ஆபிரகாமை கூப்பிட்டு इस शब्द को सुनते ही वो कांप उठा और अब्राहम को बुलाया। நீ ஏன் எங்களுக்கு இந்த பெரிய தீமை செய்த? तुमने मेरे साथ ऐसी बुराई क्यों किया? உன் மனைவியை தொடாதபடிக்கு கர்த்தர் என்னை தடுத்து நிறுத்தினார். तेरे पत्नी पर हाथ न लगाते हुए परमेश्वर ने मुझे रोक दिया। அவள் மனைவி ஆபிரகாமோடு சேர்த்து அனுப்பி வைக்கிறார். और उसके पत्नी को अब्राहम के साथ भेज दिया। கர்த்தரால் வருகிற சொப்பனம் परमेश्वर के द्वारा मिलने वाला सपना தேவனுடைய பிள்ளைகளை அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கு. वो हमें नष्ट होने से बचाता है। கர்த்தரால் வருகிற சொப்பனம் परमेश्वर के द्वारा दिखाई देने वाला सपना நாம் நடக்க வேண்டிய பாதையை நமக்கு காண்பிக்கும். हमें चलने का रास्ता दिखाता है। கர்த்தரால் வருகிற சொப்பனம் परमेश्वर के द्वारा दिखाई देने वाली सपना தீர்க்க தரிசனம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறும்படி வழி நடத்து. वो भविष्यवाणी हमारे जीवन में पूरा होने के लिए अगुवाई करता है। கர்த்தரால் உண்டாகிற சொப்பனம் परमेश्वर के द्वारा दिखाई देने वाला सपना நாம் பாவம் செய்யாதபடிக்கு தடுத்து பாதுகாக்கும். हमें पाप करने से रोक देता है। அல்லேலூயா, हालेलुया, हालेलुया, हालेलुया। அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் நல்ல அறிவடைய வேண்டும். परमेश्वर के लोग अच्छे समझदार बनिए। பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது जब पवित्र आत्मा जी आपके अंदर आए, உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். आपकी बेटे और बेटियां जो है भविष्यवाणी कहेंगे, உங்கள் வாலிபர்கள் தரிசனத்தை அடைவார்கள். आपके जवान बच्चे दर्शन देखेंगे, உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். और पुरानिये जो है वो सपने देखेंगे। சொப்பனம் காண்பிப்பது பரிசுத்த ஆவியானவர். सपना दिखाता है पवित्र आत्मा जी। சொப்பனம் மூன்று விதங்களில் வெளிப்படுகிறது. सपना 3 प्रकार से प्रकट होता है। சாத்தானால் உண்டாகிற சொப்பனம், शैतान के द्वारा भी सपना दिखाई देता है। தொல்லையின் திரட்சினால் உண்டாகிற சொப்பனம், किसी थकावट या विचार की अधिक से बहुतायत से भी वो सपना होती है। ஆவியானவரால் உண்டாகிற சொப்பனம், पवित्र आत्मा जी के द्वारा भी सपना दिखाई देता है। சாத்தானால் உண்டாகிற சொப்பனம் உங்கள் சரீர ஆரோக்கியத்தை கெடுத்து போடும். शैतान के द्वारा जो सपना दिखाई देता है वो हमारी शरीर की आरोग्यता को बिगाड़ देता है। சாத்தானால் உண்டாகிற சொப்பனம் உங்கள் வாழ்க்கையில பின்மாற்றத்தை உண்டாக்கி விடும். शैतान के द्वारा जो भी सपना हमारे जीवन में दिखाई देता है वो हमारे शारीरिक रिश्ते के आशीर्वाद को नष्ट कर देता சாத்தானால் है। உண்டாகிற சொப்பனம் உங்கள் வாழ்க்கையை கெடுத்து போடும். शैतान के द्वारा दिखाई देने वाली सपना ये जीवन को बिगाड़ देता है। சாத்தானால் உண்டாகிற சொப்பனம் உங்கள் கிருபைகளையும் வரங்களையும் இழந்து போக பண்ணும். शैतान के द्वारा दिखाई देने वाली सपना ये आपके जीवन के अनुग्रह और वरदान को नष्ट कर देता है। ஆவியானவரால் உண்டாகிற சொப்பனம் लेकिन पवित्र आत्मा जी के द्वारा दिखाई देने वाला உங்களை सपना அழிவுக்கு விலக்கி वो பாதுகாக்கும். आपको नष्ट होने से बचाता है। ஆவியானவரால் உண்டாகிற சொப்பனம் पवित्र आत्मा जी के द्वारा दिखाई देने वाला दर्शन நீங்கள் நடக்க வேண்டிய பாதை உங்களுக்கு காண்பிக்கும். आपको चलने का रास्ता दिखाई देता है। ஆவியானவரால் உண்டாகிற சொப்பனம் पवित्र आत्मा जी के द्वारा दिखाई देने वाला सपना உங்களை அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கும். आपको नष्ट न होने से बचाता है। பாவம் செய்ய விடாதபடிக்கு தடுத்து आपको நிறுத்தும். पाप न करने से रोक देता है। தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுங்க. परमेश्वर के लोग हम सब घुटने में आएंगे। இன்றைக்கு விசுவாச மக்கள் சொப்பனத்தையே சார்ந்து வாழாதீர்கள். आज के दिन विश्वासी लोग आप लोग सपने पर ही आधारित न रहो। இன்னைக்கு சொப்பனமே பார்த்து பார்த்து சொப்பனமே வாழ்க்கையை மாறி போகிறது. आपका जीवन सपने में से सपने से भरा हुआ है। சில நேரங்களில் விசுவாசிகள் செய்கிற காரியம் कुछ समय पर विश्वासी लोग यही करते हैं, அவர்களுக்கு என்ன செய்யனே தெரியாது. वो खुद जानते नहीं कि क्या करे। நினைப்பார்கள் वो सोचेंगे ஜெபம் பண்ண முடியல, प्रार्थना तो कर नहीं पा रहा हूँ, சூழ்நிலைகள் சரியில்லை, परिस्थिति भी सही नहीं है। நம்ம தூங்குனா சொப்பனமாவது கிடைக்கும். यदि मैं सो
जाऊं तो सपना तो दिखाई देगा। சொப்பனம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அநேகர் தூங்குகிறார்கள். सपना देखने के लिए कई लोग सोते हैं। தேவனுடைய பிள்ளைகள் சொப்பனம் கிடைக்கணும்னு சொல்லி தூங்கிக்கிட்டு இருந்தா, यदि आप सपना देखने के लिए सोते रहोगे, உங்கள் தூக்கத்தை கெடுப்பதற்காகவே கர்த்தர் சொப்பனத்தை அனுப்புவார். आपकी नींद को बिगाड़ने के लिए परमेश्वर सपना देगा। தூக்கம் சோம்பலை உண்டாக்கு. नींद के कारण आलसीपन होती है। தேவனுடைய பிள்ளைகள் தூக்கம் தரித்திரத்தை வரவழைக்கு. नींद जो है दरिद्रता कंगालपन को ले आता है। அப்படினால் தூக்கத்தை விரும்பாதங்க. इसलिए नींद को मत चाहो। தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் நீ தரித்திரனாவாய். यदि तुम नींद को ही चाहते रहोगे तो कंगाल बन जाओगे। கண் விழித்திரு, அப்பொழுது நீ ஆகாரத்தினால் திருப்தி அடைவாய். आप अपनी आंखों को खोलते हुए जागते रहो, तब आप अन्न से तृप्त हो जाओगे। தூக்கம் வறுமையை உண்டாக்கு. लेकिन नींद जो है वो कंगालपन को ले आता है। சோம்பல் நம்முடைய ஜெப ஜீவியத்தை மழுங்கி போக பண்ணு. आलसीपना हमारे प्रार्थना के अनुभव को बिगाड़ देता है। அப்படினால ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளிடம் உயிர்ப்பிக்கப்படுது. इसलिए आत्मिक जीवन में परमेश्वर के लोग हम उन्नति किए जाएंगे। சொப்பனத்தையே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்து सपने पर ही आधारित होकर बिताने वाली जीवन, தேவனுடைய பிள்ளைகள் கெட்டு போக கூடாது. परमेश्वर के लोग कोई भी बिगड़ न जाए। இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல கேட்பாய். आज के दिन परमेश्वर के सम्मुख में मांगिए, ஆண்டவரே எனக்கு வருகிற சொப்பனத்தை எல்லாம் நான் நம்பி நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ए प्रभु जी, मुझे जो भी सपना दिखाई दे रहा है उसी पर मैं भरोसा रखा हूँ। நான் சொப்பனத்தையே சார்ந்து வாழக்கூடாது. मैं सपने पर ही आधारित न रहूं। எனக்கு வருகிற சொப்பனம் யாரால் உண்டாகிறது என்கிற அறிவு எனக்கு வேணும். मुझे जो भी सपना दिखाई देता है ये किसके द्वारा होता है ये जानकारी मेरे अंदर होने दो। ஜெபிங்கள், வாய் திறந்து प्रार्थना ஜெபிங்கள். करो, प्रार्थना करो, प्रार्थना வருகிற करो। சொப்பனம் जो भी सपना देखते அது हैं, சாத்தானால் வருகிற சொப்பனமா? क्या ये शैतान के द्वारा दिखाई दे रहा है, என் தொல்லையின் திரட்சியினால் வருகிற சொப்பனமா? या मेरी थकावट या मेरे विचार की बहुतायत से ये सपना आई है, ஆவியானவர் எனக்கு தருகிற சொப்பனமா? या पवित्र आत्मा जी ने मुझे ये सपना दिया है। இந்த பகுத்தறிவு நமக்குள்ளே உண்டாகி ये एक प्रकार की भेद हमें दिखाई देना है। ஆவியானவர் தருகிற சொப்பனமா இருந்தால், यदि पवित्र आत्मा जी के द्वारा दिखाई देने वाला सपना हो, ஆவியானவர் தருகிற சொப்பனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால், पवित्र आत्मा जी के द्वारा दिखाई देने वाले सपने का आज्ञा पालन करोगे, அந்த ஆவியானவர் தந்த சொப்பனம் वो पवित्र आत्मा जी जो भी सपना दिखाई देता है கீழ்ப்படுகிற உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கு. वो आज्ञा पालन करने वाले आपके जीवन को परमेश्वर रक्षा करेगा। கீழ்ப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையில் சாத்தானுடைய விருப்பம் நிறைவேற முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்து. आज्ञा पालन करने वाले आपके जीवन में शैतान की इच्छा पूरा न होने से रोक देगा। ஆவியானவரால் உண்டாகிற சொப்பனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது, जब पवित्र आत्मा जी के द्वारा कोई सपना आता हो, தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். आपको चलने का रास्ता परमेश्वर दिखाएगा। ஆவியானவரால் உண்டாகிற சொப்பனத்தை இனங்கண்டு நீங்கள் கீழ்ப்படியும் போது, पवित्र आत्मा जी के द्वारा जो भी सपना आपको दिखाई देता है, உங்கள் வாழ்க்கை குறித்த தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு அந்த தேவ திட்டத்துக்கு நேராக உங்களை வழி நடத்துவார். आपके जीवन में परमेश्वर की मकसद पूरा होने के लिए परमेश्वर के मकसद की ओर वो ले जाएगा। இப்படி சொப்பனம் எப்படி உண்டாகிறது என்கிற அறிவும், ऐसी सपना कैसे दिखाई देता है इसका समझ, ஆவியானவரால் உண்டாகிற சொப்பனத்துக்கு கீழ்ப்படியும் போது நடக்கும் சம்பவங்களையும், पवित्र आत्मा जी के द्वारा दिखाई देने वाली सपने का आज्ञा पालन करने से होने वाली परिणाम புரிந்து கொண்டு ஜீவிக்க इसे समझकर जीने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக परमेश्वर हमें अनुग्रह देने के लिए எல்லாரும் ஜெபிப்போம். हम सब प्रार्थना करेंगे। ஹalleluya, ஹalleluya, हालेलुया, हालेलुया। சொப்பனத்தை கண்டு கெட்டு போனவர்கள் அநேகர். कई लोग सपने को देखकर बिगड़ जाते हैं। சொப்பனத்தை கண்டு கண்டு கெட்டு போனவர்கள் அநேகர். सपना देख देख कर बिगड़ गए हैं। சொப்பனத்தையே பின்பற்றி ஜீவிக்கிறவர்கள் கெட்டு போனவர்கள். सपने को ही आधारित करने वाले लोग बिगड़ गए हैं। சொப்பனத்தை பகுத்தறிந்து सपने को भेद कीजिए। இது ஆவியானவரால் உண்டாகிற சொப்பனம் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வீர்களானால், ये पवित्र आत्मा जी के द्वारा दिखाई गया हुआ सपना है, इसे यदि आप स्पष्ट कर लोगे, கர்த்தர் அதற்கு உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा। ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. हालेलुया, 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 हालेलुया। धन्यवाद। हम सब प्रार्थना करेंगे, हम सब प्रार्थना करेंगे। हालेलुया। जब परमेश्वर की आत्मा हम पर आएगी, हालेलुया, हालेलुया, हालेलुया। प्रभु जी तेरे बेटे और बेटियां
செய்யும் போது आपके बच्चे जब सोएंगे, हालेलुया, சத்ருவினால் உண்டாகிற சொப்பனை, शैतान के द्वारा होने वाली सपनाएं, சத்ருவினால் உண்டாகிற சொப்பனத்தின் மூலமா நம்முடைய பிள்ளைகளுடைய சரீர ஆரோக்கியத்தை கெடுத்து போடுகிற எல்லா சத்ருடைய ஆதிக்கங்கள், शैतान के द्वारा होने वाली सपना के द्वारा शरीर की आरोग्यता को बिगाड़ देने वाले सारी शैतान की दुष्ट क्रियाएं இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும். यीशु मसीह के नाम से नष्ट हो जाए। சொப்பனத்தினால் சரீரத்தின் ஆரோக்கியங்கள் கெடுத்து போடுகிற சத்ருடைய கிரியைகளை அழித்து போடுது. सपने के द्वारा शरीर की आरोग्यता को बिगाड़ने वाले सारे शैतान की क्रियाएं नष्ट हो जाए। யாருடைய வாக்கிலே சொப்பனத்தின் மூலமாய் கர்ப்பத்தின் கனிகள் அழிக்கப்படுகிறதோ அதற்கு விரோதமாக கிரியை செய்கிற சத்ருடைய வல்லமைகளை கர்த்தர் அழித்து போடுவீராக। जिसके भी जीवन में सपने के द्वारा गर्भ में कोई प्रकार की समस्या हो, वो सारी समस्या यीशु मसीह के नाम से नष्ट हो जाए। சொப்பனத்தை கொடுத்து வாழ்க்கையை அழித்து கெடுத்து போடுகிற சத்ருடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக। सपने के द्वारा शारीरिक जीवन को बिगाड़ने वाले शैतान की क्रियाएं नष्ट हो जाए। சொப்பனங்களை காண்பித்து கிருபைகளையும் வரங்களையும் நஷ்டப்படுத்துகிற சத்ருடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக। सपने को दिखाकर अनुग्रह वरदान को नष्ट करने वाले शैतान की क्रियाएं नष्ट हो जाए। சொப்பனத்தை காண்பித்து सपने को दिखाने से சொப்பனத்தையே நம்ப வைத்து सपने पर भरोसा रखकर சொப்பனத்தையே பற்றி கொண்டு सपने पर आधारित होकर வாழ்க்கையில வியாதிக்கு மேல வியாதி, शरीर में बीमारी पर बीमारी, பலவீனத்துக்கு மேல பலவீனம், निर्बलता पर निर्बलता, கர்ப்ப பிறப்புகளை இழந்து போகிறார்கள், गर्भपात हो जाती है। இவைகள் எல்லாம் சத்ரு கொண்டு வருகிற ஆயுதங்கள்। ये सारी हथियार शैतान का है। இயேசுவின் நாமத்தினாலே சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்க। यीशु मसीह के नाम से शैतान का सामना करो। இயேசுவின் நாமத்தினாலே சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்க। यीशु मसीह के नाम से शैतान का सामना करो। வாய் திறந்து சொல்லுங்க। अपना मुंह खोलकर बोलिए। சரீரத்திலே ஆரோக்கியத்தை கெடுக்கிற சத்துடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகட்டும்। मेरे शरीर में आरोग्यता को बिगाड़ने वाले शैतान की क्रियाएं नष्ट हो जाए। வாழ்க்கையிலே சோர்வுகளை உண்டாக்குகிற பின்மாற்றத்தை உண்டாக்குகிற சத்துடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும்। मेरे शरीर में थकावट ले आने वाली, दूर हटाने वाली क्रियाएं यीशु मसीह के नाम से नष्ट हो जाए। வாழ்க்கையை கெடுக்கிற சத்துடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படட்டும்। मेरे शरीर को बिगाड़ने वाले शैतान की क्रियाएं नष्ट हो जाए। கர்த்தர் கிருபைகளையும் தாளந்துகளையும் இழக்க பண்ணி கொண்டிருக்கிற சத்துடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும்। परमेश्वर के द्वारा दिए गए अनुग्रह और वरदान को नष्ट करने वाली क्रियाएं नष्ट हो जाए। தேவனுடைய பிள்ளைகள் வைராக்கியமாய் சத்துருக்கு எதிர்த்து நின்று கட்டளை கொடுங்க। बड़ी तीव्रता से शैतान का सामना करो। கர்த்தர் உங்களை பாதுகாப்பார்। परमेश्वर आपको रक्षा करेगा। கர்த்தர் உங்களை பாதுகாப்பார்। परमेश्वर आपकी रक्षा करेगा। நீங்கள் நடக்க வேண்டிய பாதையை உங்களுக்கு காண்பிப்பார்। तुम्हें चलने का रास्ता दिखाएगा। தேவ திட்டத்துக்கு நேராய் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார்। परमेश्वर की युक्ति की ओर आपको चलाएगा। தேவ தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்। परमेश्वर का दर्शन आपके जीवन में पूरा होगा। தேவ தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்। परमेश्वर का दर्शन आपके जीवन में पूरा होगा। நீங்கள் பாவம் செய்ய விடாதபடிக்கு கர்த்தர் உங்களை தடுத்து நிறுத்துவார்। पाप न करने से आपको रोक देगा। பரிசுத்த ஆவியார் துணை செய்வார்। पवित्र आत्मा जी साथ देगा। சாத்தானுடைய தந்திரங்கள் நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே। शैतान की क्रियाएं नष्ट हो जाएगी। சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்க। शैतान का सामना करो। சத்துரு ஓடி போவார்। वो भाग जाएगा। சத்துரு ஓடி போவார்। शैतान भाग जाएगा। தேவனுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவீர்கள்। परमेश्वर की रक्षा की जाएगी। நீங்கள் அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கப்படுவீர்கள்। कष्ट से बच जाओगे। நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே கர்த்தர் உங்களை நடத்துவார்। तुम्हें चलने के रास्ते पर चलाएगा। தேவ திட்டம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும்। परमेश्वर का युक्ति आपके जीवन में पूरा தேவனுக்கு होगा। விரோதமான பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் உங்களை தடுத்து நிறுத்துவார்। परमेश्वर के विरोध पाप न करने से Glory, रोकेगा। எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி ताली செலுத்துங்க। बजाकर परमेश्वर को Glory, धन्यवाद करें। hallelujah, hallelujah, hallelujah. பலவரவ, ஷலவரவ, ரிபலரவ, ஷலவரவ, ஷரவரவ, ஷலவரவ, துலவரவ, கரிவரவ, கத்தரி, தியக்கதரவ, கௌரிவரவஜி. ஓ, ரெக்கமலரவ, ஷலவரவ, துலவரவ, தன்யவாதோ, தன்யவாதோ, கத்தரி, தியக்கதரவ, கௌரிவரவஜி. ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே, உமக்கு நன்றி. Glory, 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 glory. Hallelujah. निर्बलता देने वाली Hallelujah. परमेश्वर की निर्बलता की आत्मा नष्ट हो जाए। Glory, धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु। Hallelujah. எல்லாரும் எழுந்து நிற்போம். हम सब खड़े हो जाएंगे। நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே,
அவ தேவனாயிலும் என்னோடு பேசுகிறாரே, நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவ தேவனாயிலும் என்னோடு பேசுகிறாரே, அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இந்த போன என் வாழ்வை சீரமைச்சாரு, அரணான பட்டயம் போல் மாற்றி விட்டாரு. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரு. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரு, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரு. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரு, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரு. அவர் செய்த நன்மைகள் நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைகள் நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். செப்பின் வஸ்திரத்தை உடுத்து வைத்தாரு, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரு. செப்பின் வஸ்திரத்தை உடுத்து வைத்தாரு, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரு. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரு, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரு. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரு, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரு. அவர் செய்த நன்மைகள் நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரு. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரு. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரு, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரு. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரு, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரு. அவர் செய்த நன்மைகள் நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரு, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரு. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரு, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரு. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரு, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரு. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரு, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரு. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலுக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். हालेलुया. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद। தேவனுடைய நாம மகிமைக்காக
காணிக்கை கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து परमेश्वर के नाम की महिमा के लिए दिए गए दान को, दिए हुए हर एक के हाथों की कमाई को परमेश्वर आशीष करके देने के लिए, பல மடங்காய் திருப்பி கொடுக்கும்படியாக कई गुना अधिक पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। வாழ்க்கையிலே பலவிதமான வழிகளிலே சொப்பனங்கள் உண்டாகிறது। जीवन में कई प्रकार की सपनाएं दिखाई देती हैं। சொப்பனத்தை இனங்கண்டு सपने को पहचान कर ஆவியானவரால் தரப்படுகிற சொப்பனத்துக்கு கீழ்ப்படிந்து पवित्र आत्मा जी के द्वारा दिए गए सपने को जानकर நம் அழிவுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ள हम जो है नष्ट न होने से बचाए लेने के लिए, நாம் நடக்க வேண்டிய வழியிலே சரியாய் நடத்தப்பட, हम चलने के रास्ते पर सही चलने के लिए, நம்முடைய வாழ்க்கையில் தேவ தரிசனம் நிறைவேற, परमेश्वर का ईश्वरीय दर्शन हमारे जीवन में पूरा होने के लिए, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து हम सब परमेश्वर हमें आशीष करने के लिए, நம்மை அறியாமலே பாவம் செய்து விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை தடுத்து நிறுத்தி, हम अनजान में पाप न करने से परमेश्वर हमें रोक लेने के लिए, பரிசுத்த பாதையில் நடத்தக்கூடிய தேவ சொப்பனத்துக்கு, पवित्र रास्ते में अगुवाई करने वाले पवित्र सपनाएं देखने के लिए, ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட சொப்பனங்களை பார்க்கு, परमेश्वर हमें वैसे सपना देखने के लिए, அப்படிப்பட்ட தேவ சொப்பனத்துக்கு கீழ்ப்படிந்து, वैसे ईश्वरीय सपनाएं दिखाकर परमेश्वर हमें चलाने के लिए, கீழ்ப்படிகிறது நாங்கள் உண்டாகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, आज्ञा पालन करने वाली बातों की परमेश्वर उसके द्वारा होने वाले आशीर्वाद को पाने के लिए, ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியா, जीवन बिताने के लिए परमेश्वर सहायता करे। நம்ம எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம்। परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம்। पिता परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்போம்। यीशु मसीह को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம்। आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद। நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம்। अच्छा परमेश्वर हम आपको धन्यवाद करते கர்த்தர் இந்த हैं। காலை வேளைக்காய் உமக்கு நன்றி परमेश्वर செலுத்துகிறோம்। आपने दिया हुआ इस सुबह की समय के लिए धन्यवाद प्रभु। சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகள் வாஞ்சியாய் தாகமாய் வருகிறார்கள்। आपके सम्मुख में बड़े प्यास के साथ, बड़े हाफना के साथ आपके बच्चे आते हैं प्रभु। நம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரணும்। आपके बच्चे आत्मिक जीवन में बढ़ना है। சொப்பனத்தையே நம்பி சொப்பனத்தையே சார்ந்து सपने पर ही भरोसा रखकर, सपने पर ही आधारित होकर न जीने के लिए, பிசாசு கொடுக்கிற சொப்பனத்துக்கு கீழ்ப்படிந்து शैतान जो देता है उस सपने को भी मानकर, சரீரம் கெட்டு போகாமல், शरीर बिगड़ न जाते हुए, பலவீனத்தின் ஆவி தாக்காமல், निर्बलता की आत्मा न आते हुए, வாழ்க்கையில சோர்வு வந்து பின்மாற்றம் உண்டாகி விடாதபடிக்கு, जीवन में कोई प्रकार की उदासी के कारण पीछे न हट जाते வாழ்க்கை हुए, கெடுக்கப்பட்டு கிருபை வரங்கள் நஷ்டப்பட்டு போகாதபடிக்கு, शैतान जिसके द्वारा जीवन नष्ट न होते हुए, अनुग्रह और वरदान और खूबियों को नष्ट न करते हुए, பிள்ளைகளை அப்படிப்பட்ட பாதைகளிலிருந்து திருப்பி प्रभु जी वैसे मार्गों से आप अपने बच्चों को मोड़ कर பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற சொப்பனங்கள் காண கர்த்தர் அனுக்கிரகம் पवित्र आत्मा जी के द्वारा दिखाई देने वाली सपना को देखने के लिए सहायता कीजिए। பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி। आप अपने बच्चों को आशीष कीजिए, சொப்பனத்தை அல்ல सपने को नहीं। நம்முடைய வார்த்தைகளை நம்பணும்। आपकी वचन पर भरोसा करें, வார்த்தைகளை விசுவாசிக்கணும்। आपके वचन पर विश्वास करें, கிருபை மேல் கிருபை படைய கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்। अनुग्रह पर अनुग्रह पाने के लिए सहायता करें। பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதி। परमेश्वर आपने दिया, पर आपके बच्चों ने दिया हुआ दान को प्रभु जी आप स्वीकार लीजिए। எல்லாவற்றின் மூலமாக தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும்। सबके द्वारा केवल आपका नाम महिमा हो जाए। எங்களை தாழ்த்தி விட கரங்கள்ல हमें அர்ப்பணிக்கிறோம்। नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार பிதாவே। करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென்। आमीन। என் हे ஆத்துமாவே मेरे मन கர்த்தரை यहोवा को ஸ்தோத்திரி। धन्य कर, என் जो कुछ உள்ளமே मुझ में उसके பரிசுத்த पवित्र नाम நாமத்தை को धन्य ஸ்தோத்திரி। कर। हे என் मेरे मन ஆத்துமாவே यहोवा को கர்த்தரை धन्य ஸ்தோத்திரி। कर, उसके किए கர்த்தர் किसी செய்த उपकार को சகல नहीं மறவாதே। भूलना। आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், हमारा पिता परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र சிநேகம் आत्मा जी का अनन्य सहभागिता என்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக। हमारे सबके संग रहे। ஆமென்।